இப்போ நம்முடைய உலகத்திற்கு முதற் காரணமாகிய மாயை என்கின்ற பொருள் எப்படி நமக்கு தத்துவங்களாக காரியப்படுகிறது என்பதை இனி வரக்கூடிய பாடத்தில் பார்க்க இருக்கிறோம். தத்துவம் என்பது கருவிகள். தத்துவம்னா நமக்கு பிலாசபி, அது ஏதோ ஒரு கான்செப்ட் போல இருக்கு. இது என்ன தத்துவம்? சைவ சித்தாந்தம்ங்கிறது ஒரு தத்துவம், வேதாந்தம்ங்கிறது ஒரு தத்துவம், கிறிஸ்தவம்ங்கிறது ஒரு தத்துவம், இஸ்லாமியம்ங்கிறது ஒரு தத்துவம். இப்படி அது தத்துவம்னு சொல்கிறோம்ல, ஃபிலாசபி, அது கிடையாது இங்கே அர்த்தம். இங்கே தத்துவம்னு சொல்லப்படுவது கருவி என்கின்ற பொருளில் வருகிறது. கருவினா நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு பொருள். இப்போ நான் அந்த தண்ணியை குடிக்கணும் அப்படின்னா இந்த இந்த கிண்ணத்தை நான் என்ன பண்ணுகிறேன், மூடிய கருவியாக நான் உபயோகப்படுத்துகிறேன். இல்லைன்னா தண்ணி என்னால் குடிக்க முடியாது. நான் ஒரு பொருள், ஒரு வேலை செஞ்சு கொள்ள வேணும், ஒரு பயனடைய வேணும்னா அதுக்கு என்ன தேவைப்படுது? எனக்கு கருவி என்று தேவை. எனக்கு ஒரு பார்வை நிகழணும். இந்த காட்சி, இந்த ஃபேன் ஓடுதா ஓடலையா அப்படின்னு நான் பார்க்கணும். அப்படின்னா எதால தான் பார்க்க முடியாத? கண் என்கின்ற ஒரு கருவி இருந்தால் தான் பார்க்க முடியும். யார் பார்த்தா? நான் பார்த்தேன். அப்போ கண்ணு பார்த்து தான் நான் பார்த்தேனா? ஆமாம், நான் தான் பார்த்தேன். எது மூலமாக பார்த்தேன்? கண் மூலமாக பார்த்தேன். அப்போ கண்ணுங்கிறது என்னதுங்க? ஒரு கருவி தான். கண்ணு அந்த காட்சியை வாங்கி உள்ள உயிருக்கு கொடுத்துரும். உயிர் தான் பார்த்தது, கண்ணு பார்க்கல. கண்ணு பார்ப்பதற்கு கருவியாக நிற்கிறது. அதுபோல் இத்தனை கருவிகள் நம்ம கொண்டிருக்கிறோம். சரிதானே? அப்படி மாயையானது நான் சொன்னேன், 3 விதமான ஆன்மாக்கள் இருக்கிறாங்க. 3 விதமான பேருக்கும் 3 விதமான உலகம் வேணும், 3 விதமான போனம் வேணும்னு சொன்னேன். அதில் முதல்ல இருக்கக்கூடிய விஞ்ஞான கலர் ஆன்மா, அவர்களுக்கு சுவாமி என்ன பண்ணுறார்? சிவதத்துவ போனம்னு உண்டு பண்ணுறார். அவங்களுக்கு மாயை எப்படி இருக்குது அப்படின்னா அப்படியே இருக்குது. அதில் திருவருளுடைய வேலை கம்மியாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அதிகமாக சாமி உழைக்க வேணாம். வாத்தியார் அவங்களுக்கு என்ன பண்ண வேணாம்? நல்லா படிக்கிற பிள்ளைக்கு ரொம்ப பெரிய அளவில் பாடம் நடத்த வேணாம். இது இப்படி தான்ப்பா, அப்படி தான்ப்பா, அப்போ அவனுக்கு புரியாதா அப்படின்னால என்ன பண்ணிட்டு அந்த பிள்ளை புரிஞ்சுக்குது இல்லையா? அதை மாதிரி அதீதமான ஒரு வேலைகள்லாம் செய்யாமல் என்ன பண்ணுறாரு? தானாகவே வந்து நிற்கிறார். இப்போ புரியுதுங்களா? ஆனால் மாயை அவங்களுக்கு கிடையாது சார்னா உண்டு, மாயை இருக்குது. ஆனால் மாயையில் கலப்பு ரொம்ப கம்மி. துணை காரணமாகிய திருவருளை செலுத்தி தானே மாயை உலகமாகுது. அதில் திருவருளை செலுத்திய விதம் என்ன ஆகுது? ரொம்ப குறைவாக இருக்குது. விளக்கம் புரியுதுங்களா? அதனால் மாயை எப்படி இருக்காங்க? சுத்தமாக இருக்கு. மாயை சுத்தமாக இருக்குது. திருவருளுடைய கலப்பு அதில் எவ்வளவு? ரொம்ப கம்மி. அரிசி வாங்குறீங்க கடையில், அரிசியில் ஒரு 2 கல் கிடக்குன்னா இது அப்படியே கல் கிடக்கு, போய் வச்சுருவா, திரும்பி கொடுத்துன்னு சொல்லிவிடுவோமா? 2 கல் தான் அதில் இருக்குது. ஏதோ அது என்னது தான்? அரிசி தான். ஒரு மூட்டை அரிசி வாங்கினதில் 3/4 மூட்டை கல்லாகவே இருக்குது. 1/4 மூட்டை தான் என்னது அரிசினா, அதுதான் முழுமையான கலப்படம். சரிதானே? இப்போ நீங்கள் அரிசி வாங்கிட்டு வரீங்க, ஒரு மூட்டை அரிசி வாங்கிட்டு வரீங்க. அந்த ஒரு மூட்டை அரிசியில் 3/4 மூட்டை வைரக்கல்லாகவே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன வாங்க போனீங்க? அரிசி தான் வாங்க போனீங்க. உங்களுக்கு அரிசி தானே தேவை. அது அரிசியாகவே, அரிசியில் கலந்தது வைரமாகவே இருந்தாலும் அரிசியில் கலப்படம் தானே. இல்லை, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். கலப்பளவில் இதில் எது உயர்ந்தது எது கம்மியானதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஏன் இதை சுத்த மாயை என்றது சொல்லுகிறோம்? அந்த இடத்த மாயை எங்கே அப்படியே இருக்குது. அதில் சுவாமி தான் திருவருளை செலுத்திய விதம் ரொம்ப கம்மி. விளக்கம் புரியுதுங்களா? சாமி திருவுருளை செலுத்தியது ரொம்ப கம்மி. விளக்கம் புரியுதுங்களா? அதனால மாயை என்ன பண்ணல? கலப்படம் இல்லாமல் சுத்தமாக இருக்கு. அதனால அதுக்கு பேர் சுத்தமாயை அப்படின்னு பேர். சுத்தமாயா போனோம்னு மேலே உள்ள பகுதிக்கு பேர். விளக்கம் புரியுதுங்களா? இப்போ இறங்க இறங்க சாமி ஆன்மாக்களுக்கு ஆணவமலம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ சாமி அதிகமாக வேலை செஞ்சாகணும். அப்போ தன்னுடைய திருவருளை இன்னும் அதிகமாக செலுத்தி ஆகணும். திருவருளாகவே இருந்தாலும் மாயையில் கலந்துருக்கும் பொழுது மாயை ஒன்றா ஆகிட்டுப்பா, அதிகமாக கலந்து அசுத்தமாயிட்டு. மாயையோட சுத்தத்தன்மையை பார்க்கும் பொழுது திருவருளுடைய கலப்பு அதிகமானதுனால மாயை என்ன ஆகிட்டுப்பா, அசுத்தமாக இருக்குது. அதான் சொன்னேன், நீங்கள் வாங்க போனது அரிசி, அதில் வைரக்கல் கலந்துருந்தாலும் கலப்படம் தானே. சொல்கிறது புரியுதா இல்லையா? இங்கே மாயையாக இருந்தாலும் கலந்தது திருவருளாகவே இருந்தாலும் மாயை பொறுத்தளவுக்கு மாயை என்னவாயிருக்கு? அசுத்தமாக தான் ஆயிருக்கு. விளக்கம் புரியுது நான் சொல்கிறது? அப்போது திருவருள் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் சுத்தமாயி. அடுத்தது திருவருளுடைய தன்மை ரொம்ப கொஞ்சம் கூடுதலாகுது, மாயை கொஞ்சம் அசுத்தமாயிட்டு.
கீழே நாம இருக்கிற சகல இருக்கக்கூடிய புவனத்தில் திருவருளை தன்மை ரொம்ப அதிகம். 3/4 மூட்டை வைரம் கலந்தா போல, ஒரு மூட்டை அரிசியில் 3/4 மூட்டை வைரம் கலந்தா போலன்னு வச்சுங்க. அப்போ மாயோடைய அளவு எவ்வளவு? இங்கே மாயோட அளவு கம்மி, திருவருளுடைய அளவு அதிகம். அப்போ மாயை ரொம்ப கலப்பு அதிகமாகிட்டு ரொம்ப மாயையில். அதனால பிரகிருதி மாயைன்னு இதுக்கு பேர். இந்த இருக்கக்கூடிய மாயைக்கு பேர் என்ன? பிரகிருதி மாயைன்னு பேர். விளக்கம் போடுதுங்களா? அப்போது நம்மளுடைய இப்போ பார்த்த மாயை முதல் பொருள் அது முதல்ல காரண நிலையில் மாயைன்னு இருந்தது. அந்த காரண நிலையில் இருக்கிற மாயை அப்படியே இங்கே இருக்குது. மாயை அப்படியே சுத்தமாகவே இருக்குது. அதனால் சுத்த மாயை இன்னும் கொஞ்சம் திருவருள் அதிகமாக கலந்தது அசுத்த மாயை இன்னும். திருவருள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கலந்தது பிரகிருதி மாயைன்னு சொல்லியாச்சு. விளக்கம் புரியுதுங்களா? இப்போ சாமி உயிரிடத்தை மொத்தம் மாயை நிறையா இருக்குது. எத்தனையோ உயிர்கள் இருக்குது, எல்லா உயிருக்கும் மாயை இருக்குது. மாயையினுடைய அளவு இப்போ வீட்டில் வந்து இட்லி சுடுறோன்னு வச்சுப்போம். இன்றைக்கி இட்லிக்கு போடுறோம் அப்படின்னா இன்றைக்கி என்ன பண்ணுவோம்? உடனே கடையில் போய் மாவு என்னது சுற்றுறாங்க. அப்போ கடையிலே மாவு விற்கிது அப்படின்னா நேராகவே இட்லியே கடையில் வாங்கிடுறாங்க. இன்றைக்கி சூழ்நிலை அப்படி இருக்குது. நான் பழங்காலத்தில் என்ன பண்ணாங்க? அரிசி வீட்டில் எடுத்து அதில் ஒரு படி இல்லை 2 படியாக அதை அரிசியை ஊற வச்சு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதை அப்புறம் அரைச்சி அப்புறம் தான் தயார் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் மாவு அரைக்கணுங்கிறதுக்காக 1 மூட்டை அரிசியும் அப்படியே கொட்டி ஊற வச்சு மாவு அரைப்பாங்களா? நான் கல்யாணத்துக்கு சொல்கிறோம். நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளவு தான். அப்போ முழு மூட்டையில் இருந்த முழு அரிசியுமா நமக்கு இட்லி மாவானது இல்லை. நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் போதுமானது இல்லையா? அதுபோல் சாமியோடைய சக்தியாக சொல்லப்படுவதாகிய நம்ம உயிரில் இருக்கக்கூடிய மாயை முழுமே உலகமும் மாறல. விளக்கம் புரியுதுங்களா? மாயை முதல்ல சுத்த மாயா இருக்கும்போது மாயை மாயையாகவே இருக்கு. இந்த இடத்துல பேர் என்ன? சுத்த மாயை. இந்த இடத்துல அதுக்கு பேர் என்ன? அசுத்த மாயை. அசுத்த மாயைன்னா கலப்படம் ஆகிட்டு சுத்த மாயைக்கு அசுத்த மாயைக்கு வித்தியாசம் ஆகி போச்சு இல்லையா? அப்போ சுத்த மாயை இந்த இடத்துல சுத்தமாகவே இருக்குது. அசுத்த மாயை மட்டும் சில மாறுதலுக்கு உட்படுது. அடுத்த போனங்களை உண்டு பண்ணுவதற்கு, அடுத்த தத்துவங்களை உண்டு பண்ணுவதற்கு, அதை பற்றி பேசுவதற்கு ஒரு 5 தலைப்பு இருக்குது. அது என்னென்னா விருத்தி. நான் சொல்கிறத எழுதிக்கங்க. விருத்தி இல்லை இல்லை நான் சொல்கிறத எழுதிக்க, அதெல்லாம் விட்டுருங்க. விருத்தி விருத்தி அப்படின்னா அதுக்கு நேரம் எழுதிங்க. படம் குடிலானால் போல். படம் குடிலானால் போல. படம் படம் குடில் ஆனால் போல. விருத்தினா என்ன? படம் குடிலானார் போல. அடுத்து பரிணாமம். மண் குடமானால் போல. அல்லது பால் தயிரானால் போல. பால் தயிரானால் போல பரிணாமம். அடுத்தது ஆரம்பம். ஆரம்பம் மலர் மாலையானால் போல. மலர் மாலையானால் போல. அடுத்து சமுதாயம். நெல் பொழியானால் போல. நெல் பொழியானால் போல. கல் குவியலானால் போல. நெல் பொழியானால் போல, கல் குவியலானால் போல. அடுத்து விவர்த்தனம். விவர்த்தனம் கிடைக்கல. விவர்த்தனம் அப்படின்னா இப்பி வெள்ளியானால் போல. கயிறு பாம்பானால் போல. விருத்தினா படம் குடிலானால் போல. மண் பரிணாமம் மண் குடிலானால் போல. ஆரம்பம் அது பால் தயிரானால் போல. ஆரம்பங்கிறது மலர் மாலை ஆனால் போல. சமுதாயம்ங்கிறது நெல் பொழி அல்லது கல் குவியலானால் போல சொல்றேன். விவர்த்தனம் அப்படின்னா இப்பி வெள்ளி ஆனது போல, கயிறு பாம்பானது போல. ஆமா, இது எல்லாமே பாருங்க பல்வேறு தத்துவவியலாளர்களோ
இந்த உலகம் எப்படி மாயிலிருந்து உண்டாயிருக்கு? விவர்த்தனம். இப்பி வெள்ளியானால் போல. இப்பினா இப்பி யாரு இந்த உலகம் மாயிலிருந்து உண்டானது ஒத்துக்கிட்டாச்சு. ஆனா மாயை எப்படி உலகமா ஆனது, அதை உயிர் எப்படி பார்க்குது அப்படிங்கறத பொறுத்தவரைக்கும் இதை வைத்து பல்வேறு ஆட்களும் தலைவர் தத்துவத்தை சொல்றாங்க. விளக்கம் புரிஞ்சுங்களா? இது எப்படின்னா, இந்த உலகம் என்பது உள்பொருளே கிடையாது. நாம உலகம் ஒரு பொய் பொருள், இல்லாத இருக்கிறது போல நாம தான் நினைத்துக் கொள்கிறோம். கடற்கரையில் போயிட்டு இருக்கும்போது கீழே கிழிஞ்சல் கிடக்கும், தூரத்திலிருந்து பார்க்கும்போது சூரிய வெளிச்சத்துல மின்னும், ஓ காசு கிடக்குங்க வெள்ளி கிடைக்குன்னு நினைக்கிறான் இல்லையா? அதே மாதிரி இந்த உலகத்தை உள்பொருள்னு நாம தான் நினைச்சுக்கிறோம். தவிர்த்து உள்ளபடியே உலகம்ங்கிறது ஒரு பொய் பொருள், அதனால மாயை ஒரு பொய் பொருள் அப்படின்னு வேதாந்த ஏகான்மவாதிகள் சொல்றாங்க. அவங்க உலகத்துக்கு விவர்த்தனம்ங்கிற காரணம் சொல்றாங்க. நாம தான் என்ன நினைக்கிறோம், உலகத்தை இருக்கிறது மாதிரி நினைத்துக் கொள்ளுகிறோம். உள்ளபடியே உலகம் என்ன, உலகங்கிறது ஒன்று இல்லவே இல்லை அப்படின்ட்டாங்க. இந்த டேபிள்னு ஒன்று இல்லவே இல்லை, நீ தான் டேபிள் இருக்கிறதா நினைச்சுக்கிற அப்படிங்கிறான். புரியுதுங்களா? இந்த உடம்புன்னு ஒன்று இருக்கிறதே இல்லவே இல்லை, நீ தான் உடம்பு இருக்கிறதா நினைச்சு கொள்ளுகிறாய். எப்படி கயிறை பார்த்துட்டு அது பாம்புன்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கிறானோ அது மாதிரி நீ இந்த உலகத்துல உலகம் நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அவன் தத்துவம் சொல்றான். அதனால அதுக்கு பேர் விவர்த்தனம்னு பேர் அவன் சொல்றது. அடுத்து சமுதாயம். சமுதாயம் அப்படிங்கிறதுல பௌத்த ஆரம்பம், சமுதாயம் இதெல்லாம் பாருங்கன்னாக்க சமண பௌத்த கொள்கைகள் இதெல்லாம். சமுதாயம்னா கூட்டம்னு அர்த்தம். நெல் பொழினா என்னன்னா, வயல்ல நெல் பழங்காலத்தில் அப்படி இருந்துச்சு, இப்போ இல்லை. இப்போ எல்லாம் மெஷின் தான் அறுக்குது வயல்ல. பழங்காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்கள் தான் அறுப்பாங்க. ஆட்கள் அறுத்து அதை அரிக்கடைன்னு போடுவாங்க வயல்ல. அரினா நெல்லை அரிஞ்சு எடுக்கிறது அரின்னு பேர். அறிந்த வயல் மதுவுகுப்ப அரவிந்தம் கண்மலர. சாமி கழிமலத்தில் போடாரு ஞானசம்பந்தர். திருக்கோயில் கழிமலத்தில் இருக்கான். சீர்காழியில் வயலில் அரப்பா அறுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. அதில் தாமரைப்பூ கலையாக முளைச்சிருக்கு. வயலில் தாமரைப்பூ கலையாக முளைச்சிருக்கு அவங்க சீர்காழியில். ஞானசம்பந்தர் இருந்த காலகட்டத்தில். இப்போ போய் பார்த்தீங்கன்னா இருக்காது இல்லையா? அப்படி இருந்திருக்கு. வயலில் அரப்பா அறுத்து வச்சுட்டாங்க. இடையில தாமரைப்பூ பூத்துருக்கு. அதுலேருந்து தேன் வழிந்து கொண்டு இருக்குது. அந்த தேன் வழிஞ்சிட்டு இருக்கிற தேனை அந்த வயலில் மேய்ஞ்சிட்டு இருக்க வாழை மீன் குடிக்குதான். வாழை மீன் குடிக்குது. ஒரு வாழை மீன் எவ்வளோ பெருசு, ஒன்று இவ்வளோ பெருசு இருக்குது, சாட்டையாக கிடக்குது. அந்த தேனை குடிச்சிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த வாழை மீன் ஜம்ப் ஆயிருக்காரு வெளியில். ரோட்டில் வண்டி போயிருக்கு, ஒரு வண்டி, மாட்டு வண்டி. அந்த மாட்டு வண்டி மேலே போய் ஜம்ப் ஆகி விழுந்துருக்கு. மாட்டு வண்டி டமால்னு உடஞ்சிட்டான் சக்கரம். இந்த வாழை மீன் ஓடி போய் மாட்டு வண்டி சக்கரத்தில் மோதினோடனே மாட்டு வண்டி சக்கரம் தான் ஆயிட்டுது, உடஞ்சி போச்சு. சகடு இரிய அப்படின்னா, சகடுனா சக்கரம். வாழை மீன் போய் மோதினதுல என்ன பண்ணுது, சகடு இரிய. அங்கேருந்து வாழை மீன் என்ன பண்ணுதான், பக்கத்தில் கரும்பு வயலில் போய் விழுவுது. கரும்பெல்லாம் மட்டன்னு சாயிதான். அந்த அளவுக்கு வாழை மீன் இருக்கு. அப்பேற்பட்ட கழிமலம் சீர்காழின்னு சொல்றாரு ஞாபகம். அரப்பா இருக்கிற வயலை பற்றி பேசுறாரு. அப்படி வயலில் அரப்பா இருக்கு. அதை ஆட்கள் கட்டி தூக்கிட்டு களத்தில் போட்டு அடித்து அதில் உள்ள அந்த கூலத்தெல்லாம் உதறி எடுத்துட்டு கூடையில் எடுத்து இப்படி தூத்துவாங்க. நெல் இப்படி தூத்தி விழுந்து கிடக்கு பார்த்தீங்களா, இப்படி மூட்டை மாதிரி விழுந்துருக்கும் கோபுரமா. அதுக்கு பேர் தான் பொலின்னு பேர். பொலி. ஆமாம், நெல்லை குவிச்சு வச்சிருக்கிறது பொலி, நெற்பொலின்னு சொல்லுவோம். இந்த உலகம் என்பது பல்வேறு. எப்படி நெல் அதையா கற்காவெல்லாம் பதறணும். கற்காவலம் இப்படி தூத்தின இடத்துல நெல் விழுந்து கிடக்கல முட்டா, அதுக்கு பேர் பொலின்னு பேர். ஒன்று தனித்தனி நெல் தானே, ஆனால் எல்லாம் சேர்ந்து என்னவாயிருக்கு இப்போ ஒரே பொருள் போல தோணுகிறதா? அது மாதிரி இந்த உலகம் என்பது பல்வேறு பொருட்களெல்லாம் ஆனது. நமக்கு ஒரு ரகம் மாதிரி தோணுகிறது. பல்வேறு கல் சேர்ந்து கூச்சி வச்சா கற்குவியல் போல அப்படி இருக்கிறது தான் சமுதாயம். பல பொருள்களுடைய கூட்டு தான் இந்த உலகம் அப்படின்னு சமுதாய ஆன்மாவாதின்னு ஒருத்தர் இருக்கான். படிச்சிருக்கோம் தொடக்கத்தில். சமுதாய ஆன்மாவாதி அவன் சொல்றான் அதை. இந்த உலகத்துக்கு அவதான் கருத்து. அடுத்து ஆரம்பம். இந்த உலகம் பூக்களை எடுத்து தனித்தனியாக தொடுத்தது மாதிரி ஒரு ஆளாலை. குவியல்னா சும்மா குவிச்சு வைக்கிறது.
பூவை குமிச்சு வச்சா மாலை ஆகுமா? இதுல சேர்ந்திருக்க மாதிரி தான் அதுலயும் பூக்கள் சேர்ந்துருக்கு. ஆனா இது சேர்க்கப்படலை, இது ஒரு அறிவோடு சேர்க்கப்பட்டிருக்கு. இவன் தானா அப்படி பல பொருட்கள் சேர்ந்தது உலகம்னா, இவன் என்ன பண்றான்? ஆரம்பம் கொள்கை சொல்றவன் பூக்களை ஒரு அறிவுடைய பொருள் தனிப்பட்ட முறையில சேர்த்து என்ன பண்ணிருக்கு, தொகுத்து வச்சது மாதிரி உலகம் அப்படி தொகுப்பு உண்டாக்கப்பட்டிருக்கு மாயையில இருக்குது அவங்க சொல்லுகிறான். அதான் மலர் மாலையானால் போல. மலரை குமிச்சு வச்சா மாலை ஆகுமா? கல்லையோ நெல்லையோ குமிச்சு வச்சா குமிழ் மாதிரி ஆயிடும். ஆனா பூவை குமிச்சு வச்சா மாலை ஆகுமா? இதுக்கு என்ன வித்தியாசம்? ஆனா ரெண்டும் ஒண்ணா தான் இருக்கு. ஒரு ஆள் அறிவுடைய பொருள் செஞ்சிருக்கான், அந்த மாதிரி இந்த உலகம் செய்யப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்றோம். அடுத்து பரிணாமம். மாயையா இருந்தது முழுக்க உலகமா மாறிட்டு. பால் இருந்தது வீட்டுல, கொஞ்சோண்டு தயிரை ஊத்துறீங்க, கொஞ்சம் தயிர் தானே ஊத்துனாலும் கொஞ்சோண்டு மட்டும் தயிர் ஆயிட்டு வச்சா பாலா இருக்கும். அதுல என்ன ஆயிடும்? அது முழுக்க முழுக்க தயிராக மாறிடும். மண்ணை குடம் செய்யற, மண்ணால பானை செய்யறாங்க, அந்த குடம் குடமாவே சுத்தமா திரும்பி மண்ணாகும். அது திரும்பி மண்ணை ஆக்க முடியுமா? அதை ஆக்கவே முடியாது. அது என்னைக்கு என்னதுதான் பானை தான். அதனால மாயையானது முழுக்க உலகமா மாறிட்டு, மிச்ச மாயே இல்லை. வேற மாயை வந்து பேக்ல கொஞ்சம் கூட சாமி இருப்பு வச்சில்ல, எல்லாத்தையும் உலகமா மாற்றிட்டார் அப்படிங்கிற கொள்கை உடையவங்க அவங்க. பால் செய்கிறாங்க. அது போல அடுத்தது விருத்தி. மாயை மாயையா தான் இருக்கு, அது சில காரியப்பாட்டினால வேறு மாதிரி தெரிகிறது அப்படிங்கிறான். அது என்னன்னா, படம்னா துணின்னு அர்த்தம். படம்னா துணி, குடில்னா கூடாரம், துணி கிளாத். டென்ட் போடுறாங்கல்ல, சர்க்கஸ் கூடாரம், பெரிய டென்ட் அடிச்சிருப்பான், அதை திரும்பி சுருட்டி என்ன பண்ணிடுவான்? சுருட்டி துணியாவே வச்சிருவான். இது துணியா இருந்தது, மேலே ஏறினப்போ என்னதான் இருக்காது? மேலே ஏறினப்பவும் துணியா தான் இருக்கு, துணி துணியா தான் இருக்கு. அவன் தொழில் படுத்துறதுனால என்னவா இருக்கும்? அது கூடாரமா நிக்குது. விளக்கம் புரியுதுங்களா? இங்க பால் தயிரா மாறினது திரும்பி பாலாகுமா? ஆனா இங்க துணி துணியாவே தான் இருக்கு, ஆனா காரியம் மட்டும் நடந்திருக்கு. இங்கேயும் காரியம் ஆயிருக்கு. பால் என்ன இருக்கு? தயிரா காரியப்பட்டுட்டு, ஆனா பால் பாலா இல்ல. இங்க துணி துணியாவே தான் இருக்கு, ஆனா வேலை நடந்திருக்கு. விளக்கம் புரியுதுங்களா சொல்றது? இதுதான் விருத்தின்னு சொல்லுவோம். விருத்தின்னு சொல்லுவோம், விருத்தி ஆகுது. இப்போ சைவ சித்தாந்திகள் உலகம் எப்படி உண்டானது அப்படிங்கிறதுக்கு விருத்தி அப்படிங்கிற காரணத்தையும் பரிணாமம் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கிறோம். ரெண்டுத்தையும் நாம் சொல்றோம். விருத்தி அப்படிங்கிறதையும் பரிணாமம் அப்படிங்கிறத சொல்லுறோம். அது எப்படி அப்படின்னா, இந்த இது என்ன போகணும்னு சொன்ன? வேற சுத்த மாயை. மாயை அப்படின்னா எப்படி இருக்காங்க? மாயை மாயையாவே இருக்கு. இங்க துணி துணி துணியாவே இருக்கு, ஆனா கொட்டா வந்தது. இங்க மாயை மாயாவே இருக்கு, தத்துவங்கள் உண்டாயிட்டு. அதனால சுத்த மாயா தத்துவத்துக்கு மட்டும், சிவதத்துவ கோணத்துக்கு மட்டும் மாயை காரியப்பட்ட விதத்தை சைவ சித்தாந்திகள் விருத்தின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மாயை என்னவா இருக்கு? மாயாவே தான் இருக்கு. இப்ப கூடாரம் தானாவே கூடாரம் ஆயிட்டு துணியே. அவன் ஒருத்தன் ஏறி கட்டியிருப்பான்ல, அந்த வேலையை இங்க யாரு பாக்குறா? சாமி பாக்குறாங்க. இல்ல புரியுதுங்களா? மாயை மாயாவே இருக்கு. அவர் கொஞ்சோண்டு திருவருள விட்டார், அது மட்டும் என்ன பண்ணிருக்கு? இங்க இந்த 5 தத்துவங்களா மாயை உண்டு பண்ணி வச்சிருக்கு. அதனால இந்த சிவதத்துவத்துக்கு மட்டும் நம்ம என்ன சொல்லுவோம்? விருத்தி. சிவதத்துவங்கள் மாயிலிருந்து விருத்தியானது சொல்லுவோம். எல்லாம் புரியுது நான் சொல்றது? இப்ப மாயை இந்த இடத்துல மாறி இருக்கா மாறலையா? அடுத்தது மாறி இருக்கு. இப்ப நான் உங்களோட கேள்வி கேட்கிறேன். இங்க மாயை இப்போ இந்த தத்துவங்கள் உண்டாயிருக்கு, இந்த தத்துவம் உண்டானதுனால இந்த தத்துவத்தில் உள்ள மாயை மாறுமா? இது சுத்த தத்துவமா சுத்த மாயா அப்படிதான் இருக்கும். ஆனா இங்க மட்டும் என்ன ஆயிருக்கு? கொஞ்சம் மாயை என்ன ஆயிட்டு? அசுத்தம் கலந்துட்டு மாற்றத்துக்கு உட்பட்டு விட்டது. மாயை என்ன ஆயிட்டு? மாறிட்டு. மாற்றம்னா பரிணாமம்னு அர்த்தம். பால் தயிரானது போல. இப்போ இங்க இருக்கிற மாயை முழுக்கவுமே அடுத்த போனமும் மாறிட்டதுன்னா பால் தயிரானால் போலன்னு ஆயிடும். அவன் மேல சுத்த தத்துவம் இருக்கவே இருக்காது. விளக்கப்படுத்த சொல்றது, மேல சுத்த மாயா இருக்கு, இது இங்க மாற்றம் அடைந்து புது தத்துவங்கள் உண்டாயிட்டு இருக்கும். மாயை இங்க மாற்றத்துக்கு உட்பட்டு சொல்லியாச்சு. மாயை மாற்றத்துக்கு உட்பட்டுட்டு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன இருக்கும்? அது மண் குடமானது மாதிரி சுத்தமா மாறிடணும்.
அதே மாதிரி பால் தயிரானது மாதிரி சுத்தமா மாறிடும். பேக்ரவுண்ட்ல பால் இருக்குமா மிச்சம்? அதே மாதிரி இங்க அசுத்தமாயில சுத்தமா மாறிட்டதுன்னா சுத்தமாயி இருக்குமா? இருக்காது. அப்ப நம்ம பரிணாமம்னு எப்படி சொல்ல முடியுது? இதை நம்ம பரிணாமம்னு சொல்ல முடியாது. ஆனா மாற்றம் ஆயிருக்கு. இதெல்லாம் இது மாயாவே இருக்கு. அதனால இந்த கூடாரம் அதுக்கு உதாரணம் சொன்னோம். இங்க மாயை என்னவாயிருக்கு? கொஞ்சம் கலப்படம் ஆயிட்டு மாறிட்டது. மாறுனதுன்னா என்ன கண்டிஷன்? இங்க முன்னாடி இருந்த நிலை சுத்தமா இல்லாம போயிடணும். ஆனா இங்க மாறி இருக்கு, மேல சுத்தமாயி இருக்கு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? மேல உள்ள மாயை பாலாவே இருக்கு, தயிரும் உண்டாயிருக்குன்னு அர்த்தம். விளக்கம் புரியுதுங்களா? அப்ப இது என்னன்னு சொல்லணும்? இது மாற்றம் தான், பரிணாமம் தான். ஆனா சைவ சித்தாந்தம் ஏகதேச பரிணாமம்னு சொல்லணும். முழு பரிணாமம் அல்ல. மண் குடமானது மாதிரி, பால் தயிரானது போல. இந்த உதாரணம் இல்ல. ஏகதேச பரிணாமத்துக்கு என்ன உதாரணம் சொல்லுவோம்னா, வெண்ணெயில் புழு உண்டானது போல, கத்திரிக்காயில் புழு உண்டானது போல. அது உதாரணம். கத்திரிக்காய்க்குள்ள ஒரு பகுதி மட்டும் என்னவா இருக்கு? புழுவா இருக்கு. மிச்ச கத்திரிக்காய் என்னவா இருக்கு? அதை மட்டும் அரிசிக்கிறது குழம்புல போடுறது இல்லையா? கத்திரிக்காய அதை மட்டும் கத்திரிக்கிறது. இப்ப கத்திரிக்காயாவே தான் இருக்கு, அதுல கொஞ்சம் மட்டும் என்ன மாதிரி இருக்கு? புழுவா மாறிடுது. புரியுதுங்களா? மாயாவே இருக்கு, சுத்த மாயா. அதுல கொஞ்சம் மட்டும் என்னவா இருக்குப்பா? அசுத்த மாயா மாறி இருக்கு. பரிணாமம்னு நம்ம சொன்னோம்னா என்ன ஆயிடும்? சுத்தமாயே இல்லாம போயிடும். அப்ப சுத்தமாயே அப்படியே இருக்கு. அதுல இருந்து ஒரு பகுதி மட்டும் என்னவா இருக்கு? அசுத்தமாயா மாறி இருக்கு. விளக்கம் புரியுதுங்களா? அதனால முழு மாயே என்னவா மாறி இல்ல, அசுத்தமாயா மாறி. சுத்தமாயாவே இருக்கு. அதுல இருந்து ஒரு பகுதி மட்டும் என்னவா இருக்கீங்க? அசுத்தமாயா மாறி. மிச்சம் அப்படியே அவர் மாயாவே இருக்கு. அதுல ஒரு பகுதி மட்டும் தான் சுத்த வித்தையில இருந்து உண்டாக்குறாரு. அதுக்கப்புறம் இதுல இருந்து ஒரு பகுதி என்ன ஆகும்? கீழே உள்ள தத்துவங்களாக மாறும். இதுதான் இந்த டாபிக். அது மாயை எப்படி பரிணமித்தது தத்துவங்களாக என்பதற்குரிய விஷயம். அப்ப சைவ சித்தாந்திகள் மாயை பரிணமிக்குதுங்கிறதுக்கு என்னென்ன சொல்றாங்க? வெரி குட். விருத்தி. இன்னொன்னு ஏகதேச பரிணாமம். அதனால அவங்க இதை எழுதல, பரிணாமம் சொல்லுவாங்க. இப்ப சேர்த்துங்க, ஏகதேச பரிணாமம் மேலேயே கீழே சேர்த்துங்க. ஏகதேச பரிணாமம் அதுக்கு உதாரணம் சொன்னேன். கத்திரிக்காய் உள்ள புழு உண்டானது மாதிரி, வெண்ணெய் வச்சிருந்தோம்னா ரொம்ப நாள் வச்சிருந்தோம்னா அதுல ஒரு பகுதி மட்டும் என்ன இருக்கும்? புழு உண்டாயிருக்கும், சில பகுதி மட்டும். அது மாதிரி முழுசாவே என்ன ஆயிடாது? அது புழுவா மாதிரி. கத்திரிக்காய் மட்டும் வச்சுங்க, வெண்ணெய் கூட விட்டுருங்க. கத்திரிக்காய் உள்ள புழு இருக்கா இல்லையா? அது புழுவா இருக்குன்னு தூக்கி தெரியும் முழுசா. என்ன செய்வாங்க? அதை எந்த பகுதி தேவையில்லை அதை மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை கத்திரிக்காய் தானே பயன்படுத்துறோம். அதே மாதிரி சுத்தமா இருக்கிற இந்த மாயை சுத்தமாவே இருக்கு. இங்க தேவையான பகுதி மட்டும் என்ன ஆயிட்டு? அசுத்தமாயா ஏகதேச பரிணாமமா அடுத்தது உங்களுக்கு அவ்வளவுதான். அதேதான். மாயை அப்படி மாயிலிருந்து வந்து உண்டாகுது. சுத்த மாயிலிருந்து இந்த வித்தியாசம் உண்டாகுது. பகுதி மாயிலிருந்து ஆனந்தம் உண்டாகுது. அந்த வச்சு அப்புறம் இப்போது இதை மட்டும் எப்படி விருத்திப்பட்டது காரியப்பட்டது தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இப்ப நாம என்ன காரியம் சொல்லுகிறோம்? மாயைக்கு நம்ம என்னென்ன காரியம் சொல்லுகிறோம்? விருத்தியும் ஏகதேச பரிணாமம். இந்த ரெண்டு கான்செப்ட் படி தான் மாயை என்னவா இருக்கு? உலகமா மாறி இருக்கு. இதுதான் நாம சொல்லக்கூடிய விஷயம். விளக்கம் புரியுதுங்களா? சரி. இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது இரண்டு விதமாக இருக்கிறது என்று சொல்லுகிறது ஆகும். ஒண்ணு சொல் பிரபஞ்சம், இன்னொன்னு பொருள் பிரபஞ்சம் அப்படின்னு இருக்கு. சொல் உலகம், பொருள் உலகம். தமிழ்ல சொல்லுலகம், பொருள் உலகம் அப்படின்னு. சொல்லுலகம், பொருள் உலகம் அப்படின்னு. சவுண்ட், ஃபார்மேஷன் ஆஃப் சவுண்ட். அப்பசாமி சொல்றாரா? சொல்லும் பொருள் யார் பண்ணாங்க? அபிராமி வருதா? அடே சவுண்டு சம்பந்தமா சுத்தமாய் அது சப்த பிரபஞ்சம், அர்த்த பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க. அர்த்தம்னா பொருள்னு அர்த்தம். சப்த பிரபஞ்சம், அர்த்த பிரபஞ்சம். சொல்லுலகம், பொருள் உலகம் தமிழ்ல இருக்குது.
இதை நாம வச்சுக்க. முதல்ல இந்த சொல் பிரபஞ்சம் எப்படி உண்டாகுது, பொருள் பிரபஞ்சம் எப்படி உண்டாகுது, இதுதான் இதில் பேசிக்கிட்டோம். இந்த சொல் பிரபஞ்சம் என்னன்னா நம்ம பேசக்கூடிய வாக்கு. இப்போ நம்ம சவுண்ட் உண்டாகுது, நம்ம பேசும்போது சவுண்ட் உண்டாகுது இல்லையா? இந்த சப்தம் நம்ம உலகத்தில் ஏற்படக்கூடிய சப்தங்கள், நாம் உண்டு பண்ணக்கூடிய வாக்குகள், இது எல்லாவற்றையும் சாமி ஒரு இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நம்ம உடம்பு ஒரு இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ரெண்டுத்துக்கு தனித்தனி கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த தத்துவம் உண்டாகும் பொழுது, தத்துவம் எதுலேருந்து உண்டாகுன்னு சொன்னேன்? மாயையிலேருந்து உண்டாகுது. வெரி குட். யார் உண்டு பண்ணுறா? எப்படி உண்டு பண்ணுறாரு? எப்படி, எது மூலமா? திருவருளை செலுத்தி உண்டு பண்றார். இவர் யாரு? அனாதி பரசிவம் யாரு? பரசிவம்னா என்ன? என்ன தன்மை அது? பரசிவம். பரசிவம்னா அதை எப்படி சொல்லுவீங்க? என்ன அது? அவர் யாரு? அது இறைவனா? அது என்ன தன்மை அது சாமி? வேற தன்மையத்தனா இருக்கலாம். அது என்ன என்ன வேற எப்படி சொல்லலாமோ? தன்மையத்தன்னு சொல்றது அவருடைய ஒரு குணங்கள்ல ஒன்று. அது என்ன வேற எப்படி சொல்றீங்க? பரசிவம்ங்கிறது என்ன தன்மை சாமி? அனாதிசிவம், அனாதிசிவம் பரசிவம்லாம் ஒண்ணுதான். அதுக்கு ஒரு பேர் இருக்கு, அது என்னன்னு கேட்கணும். சிவம் சிவம் தான். அவருக்கு மேல எதுவுமே இல்ல, அதுதான் அதுக்கு பேர் என்ன? என்ன லட்சணம்? அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இந்த வார்த்தையை சொன்னாலும் தெரியும். சொரூப சிவம். அவர் எந்த மாற்றங்களையும் உட்படாத சிவம் சிவமாவே இருக்கிறது. அதுக்குள்ள பேர் என்ன? சொரூப லட்சணம் அப்படின்னு அது சொல்லணும். அது பெருமானுடைய சொரூப லட்சணம். உலகம் எதுவுமே உண்டாகல, உயிர்கள் எல்லாம் அனாதி கேவலத்திலே இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு கற்பனைக்கு போங்க. அப்ப உலகமே இன்னும் உண்டாகலன்னு வச்சுங்க, சாமி மட்டும்தான் இருக்காரு. இப்போ உயிர்கள் எல்லாம் அனாதி கேவலத்தில் இருக்குது, சாமி இருக்கார். இப்படி நம்ம கற்பனை பண்ணவே முடியாது. நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி அப்ளை பண்ணி பார்க்குறோம். கன்சிடர் ஆஸ் எக்ஸ் அப்படிங்கிறோம்ல கணக்கு போடும்போது, எது எக்ஸாக வைத்துக் கொள்ளுக, எதை ஒய்யாக வைத்துக் கொள்ளுக. ஏன் சில விஷயங்களை போது எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டே போக முடியாதுல்ல. அதுக்காக சில விஷயத்தை அப்ளை பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கட்டி விட்டுடலாம். இப்போ கோயம்புத்தூர்லேருந்து எங்கள் மாயாவரத்துக்கு ஒருத்தர் வராரு. அவர் வந்து ஒரு மூட்டை நெல் இடத்துல வரணும். ட்ரெயினில் ஏறுற வரைக்கும் என்ன பண்ணுவார்? தள்ள தூக்கிட்டு வருவார். ட்ரெயினில் ஏறினது பிறகு தள்ள தூக்கிக்கிட்டே உட்காந்துருப்பாரா? என்ன செய்வார்? தரையில் வச்சுட்டு இந்த சீட்டில் உட்காந்துட்டு வருவார். திரும்பி மாயத்தில் இறங்கணுன்னே தள்ள தூக்கிட்டு இறங்கி போவார். தேவைப்படும் போது என்ன பண்ணணும்? சில விஷயங்களை புரிஞ்சு நம்ம ஏற்றது மாதிரி மாற்றி புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம திரும்பி பழைய வகைக்கு கொண்டு வந்துடணும் இல்லையா? வசதிக்கு தந்தாப்புல. அது மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ உலகம் இன்னும் உண்டாகலன்னு நினச்சிங்க. ஃபஸ்ட் இப்போ எதுவுமே கிடையாது, நம்ம யாருமே இல்லைன்னு நாம வச்சுங்க. நம்ம எல்லாம் எங்கே இருக்கோம்? பொன்னமராதியில் இருக்கோமா? இன்னும் உலகமே உண்டாகல, உயிர்கள்லாம் இன்னும் உடம்பு வாங்கலை, அனாதி கேவல நிலையில இருக்கிறோம் அப்படின்னு வச்சுங்க. இப்போ சாமி என்ன பண்ணுறாரு? அறிவுடைய பொருள் அவர் இல்லையா? அவர் எந்த வேலையும் உயிர்களுக்கெல்லாம் சங்கல்பமே இன்னும் பண்ணல. தன்னை நோக்கிய சிந்தனை, அதான் தற்கிழமை தன்மையத்தனா இருக்குன்னாரு. தன்னை நோக்கிய சிந்தனை, இன்னும் சங்கல்பமே பண்ணல அவர். உயிர்களுக்காக வச்சுப்போம் ஒரு தன்மை. அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கிற நிலைக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம்? அனாதி பரசிவம். இவருக்கு எந்த உருவமும் இல்லை. இதைதான் வேதம் பிரம்மம்னு சொல்றோம். பிரம்மம் அப்படின்னு சொல்றது தன்மை தான், சிவபெருமான். நம்ம சிவபெருமான்னு சொல்றோம், வேதம் பொது பிரமாணங்கிறதுனால எப்படி சொல்றோம்? அதை பிரம்மம்னு சொல்றோம். இப்ப அவரு உயிர்களுக்காக என்ன செய்வாரு? என்ன செய்வாரு? முதல்ல என்ன கருணை செய்யறார்? கருணைன்னு கருணை செய்யறாரு. சார் என்ன வேலை? உயிர்களுக்காக என்ன வேலை செய்யறாரு? அவரு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு? ஆணவம் நீக்கிறதுன்னு நினைக்கிறாரு இல்லையா? அதை வச்சு உயிர்களுக்கு ஆணவம் நீங்கிறோன்னு நினைக்கிறார். மனசுக்குள்ள நினைக்கிறார். அவர் மனசுல ஒண்ணு கிடையாது அந்த நிலையில இருந்தாலும் நம்ம இருக்கிற மனசுல ஒண்ணு இருக்கிறதா பாவிச்சுப்போம்.
அவர் நமக்காக கருணை கொள்றாருன்னு நினைச்சுக்கிறோம். இப்போ நான் வந்து இப்படி நின்றுட்டு உட்காந்துருக்கேன்னா அவர் அங்கேருந்து பார்த்தவங்க பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறா பார்த்துட்டு அவர் சும்மா உட்காந்துருக்காரு அப்படின்னு போயிடுவாங்க. நான் உள்ளுக்குள்ளே ஏதாவது கணக்கு போட்டு உட்காந்துருப்பேன். இப்போ நான் செயல்படாமல் இருக்கணும் அர்த்தமா? நான் செயல்பட்டு தான் இருக்கேன். செயல்னா கை கால் ஆட்டிட்டு வேலை செஞ்சாதான் செயலா? மனசுக்குள்ளே உட்காந்து யோசிச்சுட்டு தான் என்னதுதான் செயல் தான். இப்போ சாமிக்கு கை காலெல்லாம் ஆட்டி ஒன்றும் செய்யலை. ஏன்னா அவர் கை காலெல்லாம் இப்போ கிடையாது, உருவமே இல்லை, ஒரு வடிவமும் இல்லாமல் இருக்காரு. அப்போ அப்போ எந்த வடிவமும் இல்லாமல் இருக்காரு அவர். இப்போ அவர் முதல்ல மனசுக்குள்ளதான் சங்கல்பம் பண்றாரு. எப்படி இந்த உயிர்கள் எல்லாம் நம்மளை போல அறிவுடைய என்னது அப்படியா? அந்த ரூம்ல ஃபேன் இருக்குல்ல, அந்த ரூம்ல ஃபேன் தரையில போட்டா தூங்குவான், படுத்து தூங்குவான். சும்மா அம்மா இது பண்றாங்க இல்ல, அவங்களுக்குலாம் என்னன்னா வகுப்பு கேட்கணும் பிரிய போடுறாங்க. அதான் அதெல்லாம் உட்காந்து இல்லைன்னா அவங்களும் போன மாதிரிதான் வரமாட்டாங்க. வகுப்புகளும் இன்னைக்கு தான் ஆயிரத்தி வந்தால உட்காந்து 2 வார்த்தை அவங்களும் காலை விடுங்களா கொஞ்சம் 2 வார்த்தை விட்டு தான் ஒழுங்கு பண்ணிக்கிறதா? சரி, என்ன பேசிட்டு இருப்பான்? மனசுல நினைச்சார், நினைச்சிட்டாலே அவர் என்ன செஞ்சுட்டாருன்னு அர்த்தம்? செயல்பட ஆரம்பிச்சுட்டான்னு அர்த்தம். செயல்பட்டுட்டா என்ன வெளிப்பட்டுட்டுது? அம்பாள் தனியா வந்துட்டான்னு அர்த்தம். அம்பாள்னு ஒருத்தருக்கான அர்த்தம் ஆயிடும். அந்த அம்பாள் வெளிப்பட்ட அந்த தன்மையை என்னன்னு நம்ம சொல்லுவோம்? தாதான்மை சக்தி. அப்போ பெருமனே அனாசிவமா இருந்தவர் இங்க என்னவா ஆவாரு? இங்க என்ன பெயர் பெறுவார்? அனாதி பரசிவமா இருக்கிறவர் சங்கல்பம் பண்ணோட என்ன பெயர் பெறுவார்? வெரி குட். அதாரி இங்க அனாதி பரசிவமா இருக்கிறவரு சங்கல்பம் பண்ண மாத்திரத்திலே முதல்ல என்ன வடிவம் கொள்வாரு? சிவமாகவும் சக்தியாகவும் அறியப்படுகிறார். அது என்ன தலைப்புல வருகிறது? அது என்ன தலைப்புல வரும்? அதுதான் சொல்றது. படிக்க படிக்க படிங்கன்னு அதெல்லாம் சொல்றது. நான் உங்களுக்கு பாடம் நடத்துறேன் பாடம் நடத்துறேன் அப்படின்னாக்க அது ஏற்கனவே நடத்துட்டு வந்த டாபிக்ஸ் எல்லாம் கையில இருக்கணும், பின்றாப்புல இங்க இருக்கணும். அப்பதான் இதெல்லாம் புரியும். அதுக்காக தான் உட்காந்து மனக்கட்டு நடத்துறது ஒரு ஆள் ஒரு இதுல எல்லாம் நேரம் வந்து உண்மை விளக்கத்தை நடத்திட்டு போக முடியாதா? அதுக்காக இது தத்துவம் நடத்தணும்னா இதுக்கு முன்னாடி விஷயங்கள்லாம் புரியல, கையில் இல்லைன்னாக்க புரியாது. சாமியுடைய நவந்தரு பேதம்னு ஒரு வடிவம். நவந்தரு பேதம்னு ஒரு வடிவம். நவந்தரு பேதத்துல முதல்ல நவந்தரு பேதத்துல யார் யாரு சாமி நம்ம கும்பிடுற வடிவங்கள்ல நவந்தரு யாரா இருக்கா? சிவம், சக்தி, சதாசிவம், சதாசிவத்துக்கு மேல இருப்பாங்களா? சிவம், சக்தி, நாதம், இந்து, சதாசிவம், நேரம் ஸ்ரீகண்டருத்திரர், அப்புறம் திருமால், அப்புறம் ஆயம். இந்த 9 வடிவம் தான் நமக்கு சாமி. சாமி வடிவம் 9 வடிவத்திலையும் சாமி நமக்கு தோன்றுவார். நம்ம இந்த சகல வகை ஆன்மாக்கள் 4 போனத்தில் நாம் இருக்கிறோம். இந்த நமக்கு சாமி சரித்திரம் கொடுக்குறோம். அதில் நம்ம சாமியா எதை பார்க்கணும் தத்துவங்கள் அப்படின்னா 9 பேரை சாமி 9 வடிவத்தை நம்ம சிவபெருமானாக பார்க்கணும். அதில் முதல்ல வர்றது சிவம், சக்தி. அது இங்கே குறிப்பிடப்படலை. ஏன்னா தத்துவத்தில் அவங்க வரல. அதனால நம்ம சும்மா அசம்ஷன் பண்ணிக்கணும். சிவம், சக்தி, சிவம், சக்தி. உங்க கையில நோட் கொடுத்துருக்காங்களா? இந்த அட்டை கையை கொடுத்துருப்பாங்களே, அதுல எழுதுங்க. நாதத்துக்கு மேல சிவம், சக்தின்னு போடுங்க. கணவாட நாதத்துக்கு மேல சிவம், சக்தி.
போட்டீங்களா? சிவம் சக்தி நாதத்துக்கு மேல இப்படி எழுதிக்கலாம், இல்ல சிவம் சக்தின்னு கூட எழுதிக்கலாம். இப்படி கூட போட்டு மேலே கீழே கூட எழுதிக்கலாம். வெறுமனே எதுவுமே செய்யாம சாமியா மட்டும் இருக்கிற சிவபெருமான் அனாதி பரசிவம், பிரம்மம் பரசிவம். அவரு நமக்காக என்னைக்கு கருணை செய்யணும்னு நினைச்சாரோ அப்போ உடனே என்ன அவர் அறிங்க சிவமாகவும் சக்தியாகவும் அறியப்படுகிறார். விளங்குறதுல சிவம் சக்தி என்று அறியப்படுகிறார். இப்போ இந்த சிவம் தான் இந்த சக்தியை கொண்டு மாயையில செலுத்தி இந்த தத்துவங்களை ஒன்று பண்ண போகுது. விளங்குறதுல சொல்றது சாமிக்கு எத்தனை சக்தி இருக்கு பொதுவா? 3. என்ன சக்தி? இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. வெரி குட். உயிருக்கு அது உண்டா கிடையாதா? உயிருக்கு இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞானம் உண்டா? உண்டா? 2 பேரும் என்ன வித்தியாசம்? இல்ல இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி என்ன வித்தியாசம்? அதான் அது என்ன? அதுல சாமிக்கும் அறிவிச்ச செயல் இருக்குன்னு சொல்லியாச்சு சார், எனக்கு அறிவிச்ச செயல் இருக்குன்னு சொல்லியாச்சு. வெரி குட், வெரி குட். சாமியுடைய இச்சை, அறிவு, கிரியை சுதந்திரம். நமக்கு அறிவிச்ச செயல் இருந்தாலும் சுதந்திரம் கிடையாது, கட்டுப்பட்டது நமக்கு. அது வேணாம், இது அறிவு இருக்கா இல்லையாங்கிறது. இச்சா சக்தி, கிரியா சக்தி. இச்சைனா என்ன? விருப்பப்படக்கூடிய சக்திங்க. விருப்பப்படணும். அப்ப நமக்கு விருப்பப்படுற ஆசை இருக்கு. ஏதோ விருப்பப்படலாம். நான் இப்படியே வானத்துல பறந்தே மேலே போகணும்னு ஆசைப்படுறேன். விரும்பலாம், நடக்குமா? எப்படியே ஒரு அடி எடுத்து வச்சு அமெரிக்கா போகணும்னு ஆசைப்படுறேன், நடக்குமா? விரும்பணும் நான், வேணா அது நடக்குமா? அது விருப்பமா? என்னோட சக்திக்கு அது உடன்படுமா? இந்த தண்ணி முழுக்க நான் அப்படியே குடிக்கணும்னு ஆசைப்படுறேன், முடியுமா? கொதிக்க கொதிக்க இருக்குது. இப்போ விருப்பமா இருக்கு எனக்கு குடிக்கணும்னு, நடக்குமா? அப்போ நமக்கு விருப்பப்படல சக்தி இருக்கு, ஆனா சில வரையறைக்கு உட்பட்டது தான் நம்முடைய விருப்பம். ஆனா சாமி விரும்புறார், அது நடக்குமா நடக்காதா? அப்ப அவருடைய சுதந்திரத்தை யாராவது கட்டுப்படுத்துவாங்களா அவருடைய விருப்பத்தை? அப்போ அவர் சுதந்திரன், நாம கட்டுப்பட்டவங்க. நாம ஒரு செயல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், இதே மாதிரி தான் ஏதோ ஒன்று விரும்புகிறோம், ஏதோ என்னென்னமோ செய்யணும்னு ஆசைப்படுறோம். இன்றைக்கே உங்களுக்கு தத்துவம் எல்லாத்தையும் புரிய வச்சிடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், நடக்குமா? இல்லை, எனக்கு சொல்ல தெரியணும்ல, அது ஒரு விஷயமா இருக்கு. நான் உங்களோட சொல்லல இல்லையா? செயல் கட்டுப்பட்டது, நம்மளுடைய செயல் கட்டுப்பட்டது. சாமி செய்யணும்னு நினைச்சாருன்னா எதை வேணாலும் செய்வார் அவர் இல்லையா? நரியை குதிரை செய்வானும், நரகரை தேவு செய்வானும்னார். நாம் ஒரு நரியை பிடிச்சி குதிரையாக்க முடியுமா? நரியை குதிரையாக்கினாரு, நரியை பரியாக்கினாரு, பரிய நரியாக்கினாருன்னார். எதை வேணாலும் அவரால் சாதிக்க முடியும், எதை வேணாலும் செய்வார். அவருடைய செயல் கட்டுப்படாதது, நமக்கு கட்டுப்பட்டது இல்லையா? அறிவு, இசை, அறிவு. நம்முடைய அறிவு கட்டுப்பட்ட அறிவு, இதுதான் அறிவித்தால் அறியும், அவரு அறிவிக்காமல் அறியும். இதுதான் வித்தியாசமானது 2 பேரும். இப்ப அறிவு, இச்சை, செயல் எல்லாமே அவருக்கு என்னது? அவரை பொறுத்தவரைக்கும் என்னதுதான்? ஒண்ணுதான். வெரி குட். அது என்னது? அருள். ஒண்ணுதான். அவருடைய திருவருளை தான் அது அறிவு அச்சாசக்தியாகவும் கிரியாசக்தியும் ஞானசக்தியாகவும் இருக்குது. சிவபிரகாசத்தில் ஒரு பாட்டு இருக்குது, சிவகாம சுந்தரி துதி. பரந்த பராபரை பரணது இச்சை இச்சை பரபோக ரூபம் தரும் பெருங்கரனை வடிவமாகின்னு சொல்லி வருகிறது. அதில் பரந்த பராபரை அப்படின்னு துதிக்கப்படுவது, அதில் சிவம் சக்தின்னு சொல்லப்பட்ட அந்த சக்தியை தான் துதிக்கிறார். அதான் சிவகாம சுந்தரி. இதில் சிவம்னு சொல்லப்படுறது தான் நடராஜா. எனக்கு புரியுதுங்களா? இந்த சிவம்னு சக்தி நீ எழுதுனீங்கல்ல, அந்த சக்தியை தான் தாதான்மை சக்தி. அவளை தான் பரந்த பராபரை அப்படின்னு சொல்லுகிறோம். அவள் தான் இந்த அத்தனை தத்துவமும் உண்டாக்குறா. அந்த அம்பாள் எல்லாவற்றுக்கும் அவதான் சிவகாம சுந்தரி. தாதான்மிய சம்பந்தம்னு சொல்லணும். தற்கிழமை. தாதான்மிய சம்பந்தம் இருக்குது. அந்த ஒரே சக்தி பரந்த பராபரையே பரனது இச்சையா இருக்காரு, அறிவா இருக்காரு, ஞானமா இருக்காரு, செயலா இருக்காரு, எல்லாமா இருக்காரு. அப்போ ஒரே அருளை இச்சா சக்தியா செயல்படும், கிரியா சக்தியா செயல்படும், ஞான சக்தியா செயல்படும். விளக்கம் போதுல ஒரே விஷயமா. எனக்கு ஞானம் மிகுதியா நான் பார்ப்பேன், செயல் அதிகமாகவும் பார்க்க முடியும், விருப்பம் அதிகமாகவும் பார்க்க முடியும். என்னால 3மே செய்ய முடியாதா? இந்த 3மே எனக்கு இருக்கு.
நான் செயல்படவே மாட்டேன், விருப்பம் மட்டும் அதிகமாக போடுவேன். அப்படின்னா இச்சாசக்தி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். விருப்பமே இல்லாம செயல் அதிகமா இருக்கு இல்லையா, அது கிரியாசக்தி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். விருப்பமும் இல்லை, செயலும் இல்லை, அறிவு மட்டும் அதிகமா இருக்கு, ஞானசக்தி அதிகமா இருக்கணும். இப்படி இருக்குல்ல நம்மகிட்டே. அதே மாதிரி சாமி தன்னுடைய இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தியா முன்ன பின்ன மாற்றி மாற்றி செலுத்துறது மூலமாக, மாயையில தன்னுடைய சக்தியை மாற்றி மாற்றி செலுத்துறது மூலமாக வெவ்வேறு தத்துவங்கள் உண்டாகுது. முதல்ல இங்க என்ன போட்டிருக்கு? ஞானசக்தி மிகுதி. சுத்த மாயைக்குள்ள தன்னுடைய திருவருளை ஞானசக்தி மிகுதியாக பார்க்கும் பொழுது நாதம் என்கின்ற தத்துவம் உண்டாகுது. சொல்றது சுத்த மாயைக்குள்ள தன்னுடைய திருவருளை செலுத்துறார். செலுத்தும் போது எப்படி செலுத்துறார்? எப்படி செலுத்துறார்? ஞானசக்தி மிகுதியாக செலுத்தினார். உடனே என்ன உண்டானது? அந்த மாயை நாதமா மாறிட்டு. நாதம்னா என்ன? நாதம்னா நமக்கு இப்ப என்ன அர்த்தம்? சவுண்ட். நாதம்னா சவுண்ட். நாதம்னா சவுண்ட். முதல்ல உண்டாவது என்ன? இங்க சப்தம் தான் உண்டாகுது. முதல்ல என்ன உண்டாகுது? சப்தம் தான் உண்டாகுது. இங்க என்ன எழுதிருக்கும்? அப்ப முதல்ல என்ன உண்டாகுது? சப்த பிரபஞ்சம் முதல்ல உண்டாகுது. நாதம் இஸ் நத்திங் பட் ஓங்காரம். ஓம் சவுண்ட் தான் முதல்ல உண்டாகும். அகரம் உகரம் அகரம் நாதவிந்து அப்படின்னு ஓங்காரத்தை பிரிக்கலாம். ஓங்காரத்தை ரெண்டாக பிரிக்கலாம். ஓங்காரத்தை வந்து சமட்டி பிரணவம், வியட்டி பிரணவம். ஓம்னு எழுதினீங்கன்னா சமஷ்டி பிரணவம். இதை பிரிச்சு எழுதினீங்கன்னாக்க அகர உகர மகர ஆ உம் அவும் அப்படிங்கிறத ஓம் வருது. அது என்ன விரிச்சு எழுதுனீங்கன்னா நாதம் விந்து. இதான் அதோடைய இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. நீங்க சிவஞான போதம் படித்தாலே இது வந்துடும், முதல் சுத்தத்திலே வந்துடும். அது இது இன்னைக்கு சொல்லிட்டேன் உங்களுக்கு, பல இடங்களில் திரும்பி கேட்பேன். ஓங்காரத்தோடைய விரிச்சு, ஓங்காரத்தை விரிச்சு எழுதுனா என்ன வரும்? ஓங்கிற சவுண்டை விரிச்சு எழுதுனா நாதம் விந்து அகர உகர மகரம். பொதுவாக பிரிப்பாங்க எப்படி ஓங்காரத்தை? அப்படிங்கிறதா ஓம்னு ஒலிக்குது. அது இன்னும் சேர்த்து பிடிச்சோம்னா நாதவிந்து அகர உகர மகரம். இதெல்லாம் சேர்ந்து ஆடி உடைப்பு தான் முதல்ல உண்டாகுது. வியக்தி பிரணவம், சமஷ்டி பிரணவம், வியக்தி பிரணவம். சமஷ்டினா சமமா இருக்குன்னா ஓம் அப்படி மட்டும் இருக்கு. வியக்தினா விரித்தல் அர்த்தம். விரிச்சா இதுதான் அதுக்கு அர்த்தம் ஓங்காரத்துக்கு. ஓங்காரத்தை விரிச்சா என்ன ஒண்ணு உண்டாகும்? அகர உகர மகரமும் உண்டாகும். புரியுதா சொல்றது? இப்போ முதல்ல என்ன உண்டானது? நாதம் உண்டாயது, சப்தம் உண்டாயது முதல்ல. சரிதானே? இப்போ இதுக்கு அடுத்தது விந்து, சாதாக்கிய, மாயேஸ்வரம் இதெல்லாம் உண்டாயிருக்கு பாருங்க. இதெல்லாம் பொருள் பிரபஞ்ச விவகாரம். நாதத்துக்கு வித்துக்கு பாருங்க. இதெல்லாம் என்னது? அர்த்த பிரபஞ்சம், பொருள் பிரபஞ்ச விவகாரம். விளக்கம் பாத்தீங்களா? நாதத்திலிருந்து சப்த பிரபஞ்சம் தனியா உண்டாக போகுது. இது பேரெல்லாம் இங்க உண்டாயிருக்காரு, சும்மா ஞாபகம் வச்சுக்கோமா. இது இங்க எழுதல. இங்க சப்த பிரபஞ்சமும் உண்டாயிருக்காரு, இங்க தத்துவத்துல போடல. அது என்னன்னாக்க 4 வகை வாக்குகள். நாதத்திலிருந்து என்ன உண்டாகுது? முதல்ல சப்த பிரபஞ்ச விஷயமாக அப்படி எழுதிங்க. சப்த பிரபஞ்ச விஷயம் அப்படின்னு எழுதுங்க. சப்த பிரபஞ்ச விஷயம் அப்படின்னு எழுதுங்க. புரியுதா சொல்றதுலாம்? இன்னும் முழுசாவே முடிக்கவே இல்லை. அப்பதான் ஆரம்பிச்சுட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுறதா. புள்ளி தான் வச்சுட்டு இருக்கேன். அப்ப புள்ளி வைக்கிற வரைக்கும் புள்ளி வைக்கிறேன்னாவது புரியுதா புரியலையா? இது வரைக்கும் சொன்னதெல்லாம் புரியுதா புரியலையா? நாளை உண்டான எப்படி ஒன்று சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒன்றுமே நான் ஒன்றும் பெருசாக ஒன்று உங்களுக்கு சொல்லவே இல்லை. இன்னும் எல்லாம் நீங்கள் படித்ததே தான் தெரிஞ்சிட்டு இருக்கு, சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ மாயை பற்றி உங்களுக்கு தெரியும் தெரியாதா? இப்போ வெறும் மாயை மட்டும் படிச்சுட்டு இருந்துங்க. மாயையிலேருந்து உலகம் எப்படி உண்டாகுது? அரிசியை எப்படி ஊற வைக்கிறது, அது எப்படி அரைக்கிறது, அது எப்படி சுடுறது, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோதான்.
முன்னாடி அரிசி இட்லி ஆனதுன்னு சொல்லிட்டு இருந்தோம், மாயே உலகமானதுன்னு பொதுவாக சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் நேரம் அரிசி தூக்கி எப்படி இட்லி பண்ண வச்சா இட்லி ஆகிடுமா? அது என்ன பண்ணணும்? கொஞ்சம் 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 ப்ராசஸ் பண்ணால் தானே சார் அது இட்லியாக வரும். சாமி உலகத்தை உண்டு பண்ணார் சொல்லிக்கிட்டு இருந்தோம். எப்படி உண்டு பண்ணுகிறார் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா சொல்ல போகிறோம். அவ்வளோதான், இது ஒன்றுமே கிடையாது. இது பெரிய கட்டமாக இருக்குது, நமக்கு ஒன்றும் புரியாது சொல்கிறதுன்னு வெளியே உட்காந்துக்காதீங்க, என் கூட வந்துடுங்க. இது ஒன்றுமே கிடையாது, ஒரு விஷயமே இல்லை. அதெல்லாம் என்னை பொறுத்தளவுக்கு இருக்கிறதே சிம்பிளான விஷயம் 36 தத்துவம் தான். அது நம்ம கையில் தான் இருக்கு, ஆசிரியரோட கையில் இருக்கு. உங்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம் முன்னாடியே ஒன்றா உட்காராது, அவ்வளோதான். நான் இந்த கான்செப்ட் இது எப்படி உண்டானது எல்லாம் ஒன்றா கவனிச்சிக்கிங்க. ஆடியோ இருக்குது, நீங்கள் எழுதிருக்கீங்க, உட்காந்து புரிஞ்சுக்கிங்க, நீங்கள் உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுங்கள், இந்த கேளுங்க, இதெல்லாம் புரிஞ்சு போயிடும். இதை ஏன் சார் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் உட்காந்துக்காது. நம்ம உடம்பு தான் அது. கடைசியில் கீழே பாருங்க என்னென்ன எழுதியிருக்காங்க, மெய் வாய் கண் மூக்கு செவி. நம்ம மூக்கு எப்படி உண்டானதுன்னு சொல்கிறாங்க, அது வரைக்கும் வந்துட போகுது இருக்குவாங்க. அந்த பாருங்க, வாய் கால் கை எருவாய் கருவாய். நம்ம கை எப்படி உண்டானது, கால் எப்படி உண்டானது, நம்ம எப்படி கழிவுகளை வெளியேற்றுகிறோம், நம்ம எப்படி இனப்பெருக்கம் செய்கின்றோம், அதெல்லாம் இருக்கு பாருங்க. எருவாய் கருவாய். அடுத்த ஜென்ரேஷனை உண்டு பண்ணுறதுக்குரிய ஆர்கன்ஸ் எல்லாம் எங்கேருந்து உண்டாகுது இருக்கு, அதை பற்றி நம்ம படிக்க மாட்டோம். உடம்பு வச்சு தெரிஞ்சுக்க போறோம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, எல்லாமே தெரிஞ்சு. அதுக்கு மேலே பாருங்க, காலமும் ஒன்று இருக்கு, டைம் ஒன்று, அது எப்படி உண்டாகுதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். எல்லாமே நம்ம கையில் உள்ள வச்சு எப்படி எல்லாம் உண்டானது தெரிஞ்சுக்கணும். அதுதான். இப்போ அந்த நாதத்திலிருந்து, நாதம் என்னன்னு சொன்ன சப்தாம்சம், அந்த நாதத்திலிருந்து 2 வகையான உலகம் உண்டாகுதுன்னு சொன்னோம். பொருளுலகம், பொருள் உலகம். இந்த நாதத்துக்கு கீழே இதுல வரைஞ்சிருக்கு அத்தனையும் என்னது, பொருள் உலகம். அதை நம்ம அப்புறம் போய்ப்போம். சொல்லுங்க. ஆமா, இது எல்லாமே பொருள் உலகம் தான். நாதத்துக்கு கீழே வந்துட்டு தான் எல்லாமே இதுல காட்டுறது, எல்லாமே பொருள், கண்ணுக்கு நேரம் தெரியக்கூடிய பொருள் உலகம். அது பொருள் உலகம். இப்ப நாதத்துல இருந்து சப்த சம்பந்தமான சொல் பிரபஞ்ச விஷயம் அப்படின்னாக்க 4 வகை வாக்குகள். சொல் பிரபஞ்சம் உருவாக்கம் அப்படின்னு எழுதிக்கீங்க. இதுல 4 வகை வாக்கு. முதல்ல சூக்குமை வாக்கு. அதான் சப்த பிரபஞ்சம் உருவாக்கம்னு போட்டது. என்ன மத்திமையா? மத்தியமை பைசந்தி தானே, அடுத்துதான் பைசந்தி. பைசந்தி வைகரி வாக்கு, சூக்குமை வாக்கு, பைசந்தி வாக்கு, மத்திமை வாக்கு, வைகரி வாக்கு. இதெல்லாமே நம்ம பேசுறது தான். ஒன்றுமே இல்லை, நம்ம பேசிக்கிட்டு இருக்கேன்ல. இப்போ நான் பேசுறேன், இப்போ நான் பேசுறேன், இந்த சொன்னாலே அந்த வார்த்தையெல்லாம், இந்த வார்த்தையெல்லாம் நான் பேசுறதுக்கு சாமி எங்கேருந்து கண்ட்ரோல் பண்றாரு? இந்த 4 தத்துவத்தில் இருந்து கண்ட்ரோல் பண்றாரு. அதான் நான் இங்க இருக்கேன், நான் கீழே இருக்கேன். இப்போ எத்தனை தத்துவங்களும் பொருள் விஷயமா என் மேல செயல்பட்டு தான் இருக்கு. ஆனா என் பேச்சுக்கு மட்டும் வேற கருவி கொடுத்துருக்காரு, இந்த 4 வகை வாக்கா கொடுத்துருக்காரு. இந்த 4 வகை வாக்கை யார் கண்ட்ரோல் பண்றா? நாதத்துல உள்ள அனாதி பரசுவமே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. அவர் மூலமா தான் நம்ம பேசுறோம். இப்ப இவங்களுக்கு தனி சாமியோட வடிவங்கள்ல இவரை தனியா பார்த்து வேற வடிவம் பார்த்துவோம், இவரை இந்த தத்துவங்கள்ல உள்ள ஆன்மாக்களை வேற வடிவம் பார்த்துவோம், இந்த தத்துவங்கள்ல உள்ள ஆன்மாக்களை அனாதி பரசுவமே பார்த்துப்பாரு. இப்ப எப்படின்னாக்க, முதலமைச்சர் இருக்காரு. முதலமைச்சர் நான் செய்ய வேண்டிய பல வேலைகளுக்கு பல அமைச்சர்கள் நியமிச்சிடுறாரு. அமைச்சர்களை நியமிக்கிறார். அவங்க பார்த்துக்க, நீங்க பார்த்துங்கப்பா அந்த வேலையை, நீங்க பார்த்துக்க, நான் மேல இருந்து. இப்போ அமைச்சர்கள் பார்த்தாலும் அந்த வேலையை யார் தான் பார்க்கறாரு? முதலமைச்சர் தான் பார்ப்பாரு. இப்போ ஒரு இடத்துல 1000 ரூபாய் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அந்த விழாவை தொடக்கி வைக்கிறாங்க. அதுக்காக ஒரு நிதியமைச்சர் தொடக்கி வைக்கிறார். அப்படின்னாலும் நிதியமைச்சர் கொடுத்தாருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? முதலமைச்சர் தான் கொடுத்துருக்காரு. அப்ப முதலமைச்சர் தான் எல்லாரையும் செயல்படுத்திட்டு இருக்காரு. அதிகாரி அங்க போறாரு.
புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு அதிகாரியை போட்டு வச்சுட்டார். ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை மட்டும் யாரை வச்சுக்கிட்டார்? முதலமைச்சரோட கண்ட்ரோலே வச்சுக்கிட்டார். சில டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆளை போட்டால் சரியாக வராது, நாமளே பார்த்துப்போம் அப்படின்னு அவர் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டார் இல்லையா? அதே மாதிரி நம்ம பேசுகிற விஷயத்துக்கு மட்டும் சாமி என்ன பண்ணுறாரு? பரசிவம் அனாதி சிவமே கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டார். 4 வகை வாக்குக்கும் பேசுறதுக்கு மட்டும். ஏன்னா பேச்சு அப்பேற்பட்ட விஷயம், நான் பேசுகிற விஷயங்கள் அதனால பேச்சுக்கு மட்டும் யாரு? எல்லாமே அவர் தான். வாயிலிருந்து எது வந்தாலும் அவர் தான். அவர் காரணமாக நிற்கிறார், அவர் கூட இருந்து செயல்படுத்துகிறார் அந்த வாக்கு பேசுறதுக்கு. நம்ம எதை பேசணுங்கிறது நம்ம முடிவு. பேசுறதுக்கான சக்தி அவர் உள்ள இருக்கார், செயல்படுத்துறார். அனாதி பரப்பை மட்டும் அந்த டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிறார். மிச்சம் இந்த பொருள் பிரபஞ்சம் உண்டாகிறது மட்டும் கீழே அதற்கு அதிகாரி இருக்கிறாங்க. அதை நம்ம அங்கே பார்ப்போம். இப்போ முதல்ல 4 வகை வாக்குகள். முதல்ல சூக்குமை வாக்கு அப்படின்னா, ஒருத்தர் வந்து பேசுவாரா பேச மாட்டாரா அப்படின்னு பார்த்த உடனே தெரியாது. அவர் ஊமையாக கூட இருக்கலாம், நல்லா பேசுகிறவ கூட இருக்கலாம். அவருக்குள்ள பேசணும் அப்படிங்கிற ஒரு சக்தி இருக்குல்ல, பேச்சுங்கிற ஒரு சக்தி. இப்போ ஒரு ஊமையாக இருந்தாலும் ஒரு வாயில் என்ன பண்ணாது, வார்த்தை வெளில வராது. ஆனால் மனசுக்குள்ள நினைப்பாரா நினைக்க மாட்டாரா? மனசுக்குள்ள பேசிக்க முடியாதா? மனசுக்குள்ள பேசுவாரா பேச மாட்டாரா? மனசுக்குள்ள அவரு பேசிப்பார். மைண்ட் வாய்ஸ்னு வச்சுக்கிறோம்ல. இப்போ வார்த்தையை நம்ம மனசுக்குள்ள நம்மளே பேசி, இப்போ வந்தான் போனான் அப்படி இருந்தானே அப்படின்னு யாரும் இல்லாத நம்ம மனசுக்குள்ள தானே பேசிக்கிறோம். அந்த வார்த்தைகள்லாம் உள்ள இருக்கு, ஒழிக்குதா இல்லையா? வெளியில சத்தமா பேசுனா அது ஒரு வாக்கு, உள்ளுக்குள்ள பேசுனா அது ஒரு வாக்கு. இப்போ நமக்கு வெளியில பேச முடியும். ஒருத்தர் ஊமையா இருந்தாருன்னா அவர் என்ன பண்ணுவாரு, உள்ளுக்குள்ளேயே பேசுவாரு. அப்ப 2 பேருக்குமே என்ன இருக்கு, பேச்சுன்னு ஒண்ணு உண்டு கண்டிப்பா. உள்ள பேசுனாங்களா வெளில பேசுனாங்களா வித்தியாசம் விளக்கம் புரியுதுங்களா? அப்ப பேச்சுங்கிறது 2 பேருக்குமே என்ன உண்டு. அப்போ பேசக்கூடிய ஆற்றல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த ஆற்றலை தான் சூக்குமை வாக்குன்னு சொல்றோம். ஆற்றலை சூக்குமை வாக்குன்னு சொல்லுவோம். இது எங்க இருக்கும்னா மனுஷனுக்கு, அதாவது உயிர்களுக்கு மூலாதாரத்தில் இருக்கும். மனுஷனுக்கு இந்த மூலாதாரத்துல அவன் பேசக்கூடிய, நினைக்கக்கூடிய ஒரு ஆற்றல். அவன் ஒரு மனம் கலங்கிய ஒருத்தரா இருந்தா கூட அவருக்கும் ஒரு விருப்பத்தை அவர் நினைப்பார்ல, இங்கே அங்கே ஏற்றி ஓடணும், அதான் கூட உடைக்கணும் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சு பேசிக்கிறார் இல்லையா? ஒரு வாக்கு. அந்த வாக்குலாம் பிறப்பதற்கான ஒரு நிலைக்கலன். அந்த நிலைக்கலனா அந்த பேச்சுக்குரிய சக்தின்னு வச்சுங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இவர் பேசுவார், உனக்கு ஒரு அறிவு இல்லை அப்படிங்கிற அறிவு மாறின்னு வச்சுங்களேன். அது உயிருக்கு எங்க நிற்குது, மூலாதார சக்கரத்துல இருக்கு. அங்கதான் என்ன சக்கரம், சூக்குமமானது. சூக்ஷ்மைனால என்ன அர்த்தம், கண்ணுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். ஆனா அது என்ன பண்ணிக்கும், பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணுவார். அவர் இருக்காரு, ஆனா கண்ணுக்கு தெரிய மாட்டார். விளக்கம் புரியுதுங்களா? அதனால சூக்குமை வாக்கு இங்க இருக்கு. உயிர்களுக்கு எங்க இருக்கு, மூலாதாரத்துல இருக்கு. சூக்குமை வாக்கு மூலாதாரத்தில் இருக்கு. இப்போ ஒரு பையன் ஒருத்தன் வந்து படிக்காதவனா இருக்கான், அவன் மக்களுடைய வாழாதவனா இருக்கான். ரிஷியஸ்ங்கிற பத்தி தெரியுமா உங்களுக்கு? ரிஷியஸ்ங்கிறன்னு ஒருத்தர் இருக்காரு, தெரியுமா? இருந்தார், சரியாதா? தசரத மகாராஜா ரொம்ப கதைக்குள்ள வேலை பண்ணுறது. விஷயம் டாபிக் ரொம்ப டைட்டா இருந்ததுன்னா அதனால அவங்க கொஞ்சம் கதைக்குள்ள பண்ணுறது. ரிஷியஸ் இருக்கார் அப்படின்னு ஒரு முனிவர் இருக்கார். சிருங்கம் அப்படின்னா மான் கொம்பு, கொம்பு. அவர் வந்து மான் கொம்போடையே பிறந்தார். பிறக்கும் பொழுது அவங்க அம்மா பிறந்தோடனே போயிட்டாங்க. மானோட இதுலேருந்து அவர் பிறந்தாரு. அவங்க அம்மாலாம் அவருக்கு இல்லை, அவங்க அப்பாவே வளர்த்துட்டு இருக்காரு. அவருக்கு என்ன காட்டு உள்ளே வசிக்கிறார் ரிஷியஸ். அவருக்கு பொம்பளைங்கன்னு ஒரு ஆளுங்க இருக்காங்கன்னு தெரியாது. உலகத்துல இருக்கிறத யாரும் நினைச்சிட்டு இருக்காரு, தானும் அப்பாவும் மட்டும்தான் இந்த உலகத்துல வசித்து கொண்டிருக்கிறோம் தான் அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அவருக்கு பெண்கள்னா ஒண்ணு தெரியாது, வேற ஆட்களும் யாருமே தெரியாது. அவர் தெரிஞ்சதெல்லாம் காடு பழம், அதை சாப்பிடணும், தவம் பண்ணணும், அப்படியே இருக்கணும், அது மட்டும் தான் அவருக்கு தெரியவே தெரியும். அப்போ தசரத மகாராஜா
யாகம் பண்ணும்பொழுது இது அவன் நட்சத்திரங்கிறத புத்திரகாமேட்சி யாகம் வந்து பண்ணி வைப்பார். அதுக்காக தான் அவர் சரித்திரம் ராமாயணத்தில் வருது. அவர் வந்தாருன்னா மழை பெய்யும், ஒரு நாட்டில் மழை பெய்யாது இருக்கும். அப்பேற்பட்ட புண்ணியம் பெண்கள் வாழையே படாத வந்தாக்க அவன் பாதம் பட்ட இடத்துல மழை பெய்யும்னு சொன்னதுனால அவரை இழுத்துட்டு வருவாங்க பிடிச்சி. அவர் அங்கேருந்து பெண்கள் தான் மயக்கி அழைச்சிட்டு வருது, அந்த ராஜா அனுப்பிச்சிருப்பான். அவங்கெல்லாம் அழைச்சிட்டு போய் பார்த்தோன்னு எதுவும் தேவை யாருன்னு தெரியல, எதுவும் புதிய விலங்கு போல் இருக்குன்னு நினச்சி பாரு. முதல்ல அப்புறம் அழைச்சிட்டு வந்து கிட்ட கொண்டு பேசி வர மோகப்படுத்தி அழைச்சிட்டு வந்து இங்கே அவர் தியாகம் பண்ணி வைப்பார், மழை பெய்யும் அப்படின்னு சரித்திராங்க. இப்போ ரிஷத்துங்கிற மாதிரி ஒரு ஆள் காரணம் வச்சுக்கோம். இவரது ஞானி, அவருக்கு பேச்சாற்றலாம் இருக்குது. மனுஷனையே பார்க்காதவன் பேச்சுதான் என்னன்னு தெரியாதவன். இப்போ அவனுக்கு பேசக்கூடிய சக்தி உண்டா கிடையாதா? அவன் சவுண்டை எழுப்புவான், அவன் மனசுக்குள்ள நினைவு உண்டா கிடையாதா? நினைவு இருக்கு இல்லையா? அப்போ ஆனா அவனுக்கு இந்த எழுத்து தான் இந்த சவுண்டை உண்டு பண்ணுது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைங்கிறது எப்படி உண்டாகுது? வா, இரு, இத்து, தை அப்படிங்கிற எழுத்துக்கள் சேர்ந்துதான் என்ன ஆகுது? வார்த்தையா உண்டாகுது. விளக்கம் புரியுதுங்களா? அந்த எழுத்துக்கள் தான் ஓசைன்னு பேர். வாங்கிறது என்னது? ஒரு சவுண்டு. வாங்கிறது என்னது? ஒரு சவுண்டு. இருங்கிறது என்னது? ஒரு சவுண்டு. நாம தான் இந்த வாங்கிறது இங்கிலீஷ்ல உள்ள இல்லையா? வா அப்படின்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல கிடையாது சவுண்டு. இருக்கு, ஆனா அவங்க எழுதும்போது வான்னு எழுதிப்பாங்க. அப்படி நாம எப்படி எழுதிக்கிறோம்? ஆனா சவுண்டு எல்லா லாங்குவேஜ்லயும் உண்டு. சமஸ்கிருதத்துல கிடையாதா வாங்குற சவுண்டு? அரேபியாவில் கிடையாதா? உலகத்தில் உள்ள எல்லா லாங்குவேஜ்ல என்ன இருக்குது? சவுண்டு உண்டு. அந்த சவுண்டுக்கு தான் நாம என்ன பண்ணிட்டோம்? சில வரிவடைகளை கொடுத்து எழுத்துக்கள் நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா சவுண்டுங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். சொல்றது புரியுங்களா? சொல்றது என்னன்னு, எல்லா மொழிகளும் எதனாலதான் உண்டாயிருக்கு? சவுண்டுனாலதான் உண்டாயிருக்கு. நாம தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதுக்கு இது ஆனா, இது ஆவண்ணா, இது ஏனா, இது ஏ, இது பி, இது சி, இப்படிலாம் நாம தான் வச்சுட்டு இருக்கிறோம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா உள்ளபடியே எல்லாமே பார்த்துதான் எழுத்துலாம் எடுத்துதான் என்னதான் அது? சவுண்டு தான். அந்த சவுண்ட் அப்படிங்கிறது இப்ப முதல்ல சுக்குமே சக்தியா மட்டும் இருந்துச்சு இந்த இடத்துல. விளக்கம் புரியுதுங்களா? இப்ப இந்த சக்தியானது இப்படி எழுத்துக்களாகவும் வார்த்தைகளாகவும் உண்டாவதற்குரிய நிலைக்கலனா மாறுவதற்கு பேரு பைசந்தி வாக்குன்னு பேரு. இதுக்கு பேரு பஸ்யந்தி அப்படின்னு வடமொழி. அதுதான் பைசந்தின்னு சொல்லிருக்கேன். பஸ்யந்தின்னு பேரு. பஸ்யந்தினா விளங்கியும் விளங்காமலும் தோன்றுவது. இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ். இருக்கு ஆனா இல்லைங்கிற மாதிரி. இப்ப மயில நீங்க பாக்குறீங்க, மயில் எப்படி இருக்கும் பாக்குறது? மயில் அழகா தான் இருக்கும். மயில் ரெக்கையில எத்தனை கலர் இருக்கும்? எத்தனை கலர் இருக்குன்னு சொல்ல முடியாது. வான்கோழி இது பல கலர்ல இருக்கு. கருப்பு இருக்கும், வெள்ளை இருக்கும், நீலம் கலர் வந்து இருக்கும். நம்ம ஊர்ல நம்ம சாதாரண பார்க்குற சேவல் அது ரெக்கை பிந்தி குஞ்சத்துல பார்த்தீங்கன்னாலும் அவ்வளவு வண்ணங்கள் இருக்கு. சரி, மயில் முட்டை, வான்கோழி முட்டை, கோழி முட்டை, மூணுத்தையும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ மூணுத்தையும் தனித்தனியாக ஒரு கிணத்துல உடச்சி ஊற்றி வச்சிருக்கேன். நீங்க எது மயில் முட்டை எது கோயில் முட்டை கண்டுபிடிப்பீங்களா? உள்ள பார்த்தா எப்படிதான் இருக்கும்? அது எல்லாம் வெள்ளை கரும் மஞ்சள் கருமா தான் இருக்கும். எல்லா முட்டையும் எப்படிதான் இருக்கும்? வெள்ளை மஞ்சளுமா தான் இருக்கு. ஆனா மயிலுடைய இறக்குல உள்ள வண்ணங்கள்லாம் அந்த முட்டைக்குள்ள இல்லையாப்போ? இருக்கு இருக்கு. மயில் ரெக்கையில இருக்கிற அத்தனை கலரும் மயில் முட்டை இல்லையா? இருக்கு. ஆனா இப்ப தெரியல, உரிய காலத்துல தெரியும் முன்னாடி. ஆனா அந்த முட்டைக்குள்ளதான் என்ன இருக்கு? மயில் ரெக்கையில இருக்கிற அத்தனை வண்ணமும் அந்த முட்டை மஞ்சள் கருவுள்ளதான் இருந்துட்டு இருக்கு. கோழி ரெக்கையில உள்ள அத்தனை வண்ணமும் எதுதான் இருக்குது? அந்த முட்டைக்குள்ளதான் இருக்கு. ஆனா இப்ப பார்த்தா என்னதான் தெரியுது? இதுல வெள்ளை கருவும் மஞ்சள் கருவும் மட்டுமா தான் தெரியுது. அதனாலதான் மயில் முட்டை நிர்மம் போல பைசந்தி வாக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம பேசக்கூடிய ஆனா, ஆவண்ணா, ஈனா, ஈயன்னா எல்லா சவுண்டும் உற்பத்தி பண்றதுக்குரிய நிலைக்கலன் தான் பைசந்தி வாக்கு. ஆனா அது ஆனாவா, ஆவண்ணாவா, ஈனாவா, ஈயன்னா ஒண்ணு தெரியாது. எழுத்துக்களும் ஓசைகளும் உண்டாவதற்குரிய கலனாக இந்த பைசந்தி வாக்கு இருக்குது. மயில் முட்டை நிர்மம் போலன்னு எழுதுவாங்க. மயிலுடைய ரெக்க கலர் எல்லாம் முட்டையில தெரியுமா? ஆனா அதுல இல்லவே இல்லையா? அதுக்குள்ளதான் வருது எல்லாமே. இப்ப தெரியல, பின்னாடி தெரியும். அதான் விளங்கி விளங்காமலும் தோன்றக்கூடிய ஒரு வாக்கு. அதுதான் பைசந்தி வாக்கு. விளக்கம் புரியுது நான் சொல்றது? அடுத்தது அவனுக்கு ஏற்பட்ட அறிவு, அவனுக்கு இருக்கக்கூடிய அனுபவம், அவனுக்கு இருக்கக்கூடிய மொழி அறிவு, அவனுக்கு இருக்கக்கூடிய படிப்பறிவு, அதை வைத்துக்கொண்டு
இந்த மயில்முட்டி நேர்மம் போல இந்த பைசந்தி வாக்குல இவனுடைய விருப்பத்தையும் இச்சாஞான கிரியா சக்திகளை செலுத்தும் போது உயிர் என்ன பண்ணும்? அது ஆனாவாவோ ஆவண்ணாவாவோ ஈயனாவாவோ ஈவண்ணாவாவோ மாறி வார்த்தைகளை உண்டு பண்ணி மனசுக்குள்ளேயே நினைக்க ஆரம்பிக்கும், மனசுக்குள்ளேயே பேசுவோம். ஸோ மத்தியமை வாக்கு இஸ் நத்திங் பட் மைண்ட் வாய்ஸ், மனசுக்குள்ளேயே பேசுறது. நமக்கு பேசிக்கிறது தானே. ஏன்னா சாப்பாடு வந்து என்னன்னு தெரியல, சரி அப்படிதான் மனசுல நினைச்சு மைண்ட் வாஷ் அவங்க பண்ணி இருக்கிறாங்க. அதான் கஷ்டம் பண்றாங்க. மனசுக்குள்ள நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுக்குள்ளேயும் மத்தியானம் சாப்பாடு வந்துட்டா இல்லையா தெரியல, இதெல்லாம் வார்த்தைகள் தானே. இப்ப அவங்க நினைச்சது வெளில கேட்டுதா? ஆனா அவங்களுக்குள்ள கேட்டதே கேட்கலையா? அவங்களுக்கு கேட்டு இந்த வார்த்தைகள் உள்ளுக்குள்ள இருக்கதான் செய்யுது இல்லையா? அந்த வார்த்தைகள்லாம் வெறுமனே வா இரு இத்து தைன்னு தனித்தனியா இருக்கு அப்படின்னா அது பைசந்தி வாக்கு. அதெல்லாம் கோர்வையா மனசுக்குள்ள நினைச்சிங்கன்னா மத்தியமை வாக்கு. கேட்க முடியுங்களா? மத்தியமை வாக்குனா என்னது? மைண்ட் வாய்ஸ், உள்ளுக்குள்ள நீங்க பேசுறது. இதுதான் சவுண்ட். ஆமா சவுண்ட் இருக்கு. சவுண்ட் உண்டாது போய் நிலைக்கிறார். அது வார்த்தையா ஃபார்ம் ஆகுது, வார்த்தையா ஃபார்ம் ஆகி மனசுக்குள்ள மட்டும் நினைக்கிறது மத்தியமை வாக்கு இல்லையா? அதுக்கு அடுத்தது பைசந்தி எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டேன். பைசந்திங்கிறது நாபிக்க பலத்தில். மத்தியமை வாக்கு பைசந்தி வந்து ஹிருதயஸ்தானத்தில் இருக்கும். 4 இல்லையா? ஆமா இது கரெக்ட் தான். நாபி, ஹிருதயம், சூக்குமை, பைசந்தி, மத்திமை. மத்திமை வாக்கு தான் ஹிருதயஸ்தானம். அடுத்தது வைகரி வாக்கு. வைகரி வாக்கு கண்டத்துல இருக்கு. நம்ம பேசுறதுக்குரிய கருவிலாம் எங்க இருக்கு? இங்க ஒரு மேட்டர் இருக்கு, அது இருந்தாலும் நம்ம பேசலாம் தெரியுமா? அது என்னது? அதுக்கு பேரு சங்கா, குரல் வளை. தமிழில் அதுக்கு பேர் குரல் வளை, இங்கிலீஷ்ல வோக்கல் கார்டு அப்படிம்பாங்க. வோக்கல் கார்டு. இந்த வோக்கல் கார்டு நீங்க ஒன்று வச்சிருக்காரு சாமி நமக்குலாம். அதோட உதாரணம்னு ஒரு வாயு இருக்கு, கேள்விப்பட்டீங்களா? அதை பத்தி ரசவாயுக்கள், ரசவாயுக்கள் 10 வாயுக்கள். ரசவாயுக்கள்ல ஒண்ணு பஞ்ச பிரமாணம், அதுல உபபிராணம் சேர்த்து 10 இல்ல ரசவாயுக்கள். அதுல வரக்கூடிய உதாரணம் என்கின்ற கண்டக்காற்று இங்க இருக்கு. அந்த காற்று, அந்த காத்து வோக்கல் கார்டு. இவன் பேசணும்னு நினைக்கக்கூடிய நினைப்பு, அதாவது இந்த மத்தியமை வாக்குல இருந்த அந்த கருவிகள் அதெல்லாம் மனசுல நினைச்சா அது வேறு மத்தியமை வாக்கா இருந்தது. அந்த மனசுல நினைச்சதோட சேர்ந்து இவன் பேசணும்னு நினைச்சு இந்த வோக்கல் கார்டை செயல்படுத்தினா என்ன ஆகும்? வார்த்தை வெளில வர ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? அப்படி வார்த்தை வெளில வந்தா அது பேர் வைகரி வாக்குன்னு பேர். வாக்கு வெளில வந்ததுன்னா வைகரி வாக்குன்னு பேர். வைகரியில 2 வகை இருக்குங்க. ஒண்ணு ஸ்தூல வைகரி, இன்னொன்னு சூக்கும வைகரின்னு பேர். மனமுனான்னு பேசிக்கிறேன், நான் மட்டும் பேசுறேன், தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிறேன் அப்படிங்கிறோம் இல்லையா? நம்ம பேச நம்ம காதுக்கு மட்டும் விடாம கம்மியா பேசணும்னா அது சூக்கும வைகரி. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்ல, உங்களுக்குள்ள பேசிக்கிட்டீங்கன்னா நான் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்களா காது காது, அதுதான் என்னது? சூக்கும வைகரி. இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது ஸ்தூல வைகரி. இதுதான் நம்ம பேசுறதுக்குரிய வாக்கு சம்பந்தமானது. இந்த பேச்சை யார் கண்ட்ரோல் பண்றான்னு சொன்னா நாத தத்துவத்துல இருந்து இது நடக்குது. கண்ட்ரோல் பண்றவரு அனாதி பரசுமே கண்ட்ரோல் பண்றாரு, அவர் தான் உண்டாக்குறாரு. இதுதான் சத்த பிரபஞ்சம். அவ்வளவு ஒண்ணுமே இல்லையே, 4 வாக்கு இருக்கு. அவ்வளவு நம்ம பேசுறத 4ஆ பிரிச்சு இருக்கோம். பேசுறோம் அப்படிங்கிற சக்தி மூலாதாரத்துல இருக்குது இல்லையா? அது வார்த்தைகளாக கலந்து கலக்காமலும் தோன்ற மயில்முட்டி நேர்மம் மூலம் பைசந்தி வாக்கா நாபிஸ்தானத்தில் இருக்குது. அது மைண்ட் வாய்ஸாக ஹிருதயஸ்தானத்தில் இருக்குது. பேசும்போது கண்டத்துக்கு வந்து பேசுது. கம்மியா பேசணும்னா சூக்கும வைகரி, சத்தமா இப்போ நான் பேசுறேன்னா ஸ்தூல வைகரி. எவ்வளவுதான் வித்தியாசம். இதுதான் சொற்பிரபஞ்சம். அவ்வளவுதான். இது ஒண்ணுமே இல்லை, வேற ஒண்ணுமே இல்லை. சொற்பிரபஞ்சம்னா 4 வகை வாக்குகள், அவ்வளவுதான். இது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். இந்த 4 வகை வாக்குகளும் யார் யார் அதிபதி, இதுக்கு என்னென்ன பீஜாட்சரம், இதெல்லாம் பின்னாடி தனியாக நீங்கள் சாஸ்திரம் படிக்கும்போது சொல்லி தருவோம். இப்போ வாக்குகள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? 4 வகை பேச்சு இருக்கு மொத்தம். அதில் ஒரு வகை பேச்சு தான் வெளில தெரியும்.
புரியுதுங்களா? இன்னொன்று உள்ளுக்குள்ள நமக்கு மட்டும் தெரியும். அடுத்து நமக்கு மட்டுமே தெரியக்கூடிய மைண்ட் வாய்ஸ். ஒரு மைண்ட் வாய்ஸ் உற்பத்தி ஆகாத பைசந்தி வாக்கு, அப்புறம் பேசக்கூடிய ஆற்றல் ஆகிய சூக்கும வாக்கு, இது நாலுமே நம்மகிட்ட இருக்கு. இதெல்லாம் என்ன வகை பிரபஞ்சம்? சொல் பிரபஞ்சம். அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணணும் நம்ம அடுத்து என்ன பார்க்கணும்? பொருள் பிரபஞ்சம். சார் 36 தத்துவங்களும் கொஞ்சம் வேகா தான் இருக்கும், வேற வழி கிடையாது, கற்றுக்கிட்டா தான் புரியும் இல்லையா? இது ரொம்ப ஹார்டான சப்ஜெக்ட் தான். நமக்கு கொஞ்சம் எவ்வளோ தூரம் நாம இதை கற்றுக்கணும்னு ஆர்வப்படுகிறோமோ, தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்படுகிறோமோ அதை பொறுத்து தான் இது வரும். புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு கீழே இதை சொல்லித்தரவங்க எனக்கு தெரிஞ்சு இருக்க மாட்டாங்க, இவ்வளோ விளக்கமாக சொல்லி. நான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு படிச்சுக்கிட்டேன், எங்களுக்கு தெரிஞ்சவங்க நான் பார்க்குற மற்ற ஆசிரியர்கள்லாம் பார்க்குறோம் இடங்கள்லாம், அவங்களாம் நமக்கு இது படிக்கணுமா நம்ம அப்படிங்கிற லெவலுக்கு தான் சொல்லி தருவாங்க. புரியுதுன்னா நான் பார்த்த வரைக்கும் என்ன அதுவும் இல்லாமல் இவ்வளோ தூரம்லாம் இந்த எனக்கு தெரிஞ்சு பைசந்தி வாக்குனா மயில் முட்டை ஏறும் போலாம் மயில் முட்டை பாரின்ட்டு போடுவாங்க, அவ்வளோதான். எதுக்கு மயில் முட்டை கொண்டு தான் சொன்னாங்கன்னே நமக்கு தெரியாது. இப்போ எனக்கு தெரிஞ்சு இது மயில் முட்டை, இது குயில் முட்டை, இது காக்கா முட்டை, எல்லா முட்டையிலையும் வெள்ளைக்கரு மஞ்சக்கரு தான் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள அதோட ரெக்கை நிறம் இருக்கு அப்படின்னு யாருமே எனக்கு தெரிஞ்சு சொன்னதே கிடையாது. எல்லாருமே மயில் முட்டை நிருபம் போலான்னு சொல்லிட்டு விடுவாங்க, அவ்வளோதான். அது ஏன் அந்த உதாரணம் காட்டுறாங்க அப்படிங்கிறது கூட புரியாத அளவுக்கு தான் பல வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கு. புரியுதுங்களா? அதனால உங்களுக்கு இவ்வளவு தூரம் தெளிவாக பிரகாச ஞானத்துல கருணையினால வகுப்பு புரிய நடக்குதுன்னா அதை நாம எவ்வளவு தூரம் பயன்படுத்திக்கிறோங்கிறது தான் இருக்கு இல்லையா? அதனால நம்முடைய முயற்சி தான் இதுல முக்கியமா வேணுமென்றது. இதுக்கு மேல எளிமைப்படுத்தவே முடியாது. சரிதானே? ஒருவேளை என்ன இன்னும் நல்ல ஆசிரியர் நல்லா எளிமைப்படுத்தி சொல்லுவாரு, என்ன சொல்ல மாட்டேன், இதுவே அதிகம் தான். சரிதானே? அடுத்தது இப்ப என்ன பிரபஞ்சம் பார்க்கணும்? நம்ம பொருள் பிரபஞ்சம் பார்க்கணும். பொருள் பிரபஞ்சம் கற்றுக்கிட்டீங்களா எல்லாரும்? இப்போ பொருள் பிரபஞ்சம் இது மாதிரிலாம் எதுக்குல ஈஸியா கொடுத்துருவோம், ஒண்ணுமே இல்லை. மேல பாருங்க, யார் சக்தி உறுதியா பார்த்தோம் என்ன உண்டானது? 4ல இருந்து இப்ப என்ன உண்டானது நம்ம பார்த்தோம்? பொருள் பிரபஞ்சம். அது தனியா இருக்கு, அதை விட்டு கண்மலுக்கு அதனால பார்க்க வேணாம். இப்ப பொருள் பிரபஞ்சத்தை வந்துட்டீங்க. விந்து ஞானசக்தி மிகுதியாக திருவருளை பார்த்து திருவருள் மாயை பார்க்கும்போது நாதம் உண்டானது இல்லையா? இந்த நாத தத்துவத்தை திரும்பி மாயையை பார்க்க மாட்டார். இல்லை முடிஞ்சதா? என்கிட்ட சென்னை நிலையத்தில் படிக்கக்கூடிய ஒரு பையன் மணிகண்டன்னு பேர், அவர்கிட்ட நான் இதே பாடம் அவங்களுக்கு நடத்துறேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு நான் இப்போ இருக்கிற நடக்கூடிய கரண்ட் ஃபர்ஸ்ட் இயர் சென்னை நிலையத்தில் இந்த தத்துவம் நடத்தி முடிச்சுட்டேன். எல்லாம் படிச்சுட்டாங்க, எல்லாம் முடிச்சுட்டு சூப்பராக இல்லையா, நல்லா முடிச்சிங்க, அப்படியே எப்படி உங்க மாதிரி யாருமே நடத்துறாங்க அப்படின்லாம் புகழ்ந்துட்டு கிளம்பிட்டாங்க. ஒரு பையன் மட்டும் ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இல்லை சொல்லுங்கன்னு கேட்டான். அவர் என்ன கேட்டாரு, ஐயா மாயையை ஞானசக்தி மிகுதியாக சாமி பார்த்தாரு, நாதம் உண்டானது. கிரியாசக்தி மிகுதியாக சாமி பார்த்தாரு, விந்து உண்டானது. ஞானசக்தியும் கிரியாசக்தியும் சேர்த்து பார்த்தாரு, சாதாக்கியம் உண்டானது. திரும்பி கிரியாசக்தி மிகுதியாக பார்த்தாரு, மாயேஸ்வரம் உண்டானது. திரும்ப ஞானசக்தி மிகுதியாக பார்த்தாரு, சுத்த வித்தை உண்டானது. இது சரியா புரியுதல்ல உங்களுக்கு? ஞானசக்தியா கிரியாசக்தி ஒண்ணு அவரோட சக்தியை எது மிகுதி பண்ணி பார்ப்போம். இப்ப இங்கேயும் ஞானசக்தி மிகுதியாக தான் பார்க்கிறாரு, இங்கேயும் ஞானசக்தி மிகுதியாக தான் பார்க்கிறாரு, இங்கேயும் கிரியாசக்தி மிகுதியாக தான் பார்க்கிறாரு, இங்கேயும் கிரியாசக்தி மிகுதியாக தான் பார்க்கிறாரு. ஆனா இங்கே ஞானசக்தி மிகுதியாக பார்க்கும்போது ஞானம் உண்டானது, அப்ப இங்கேயும் நாதம் தானே உண்டாகணும். இங்கே கிரியாசக்தி மிகுதி பார்க்கும்போது விந்து உண்டானது, அப்ப இங்கேயும் விந்து தானே உண்டாகணும். ஏன் சார் மாயேஸ்வரம் உண்டானதுன்னு கேட்கறாரு கேள்வி. நான் கேட்குற கேள்வி புரியுதா? இந்த கேள்வி இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் 4 வருஷம் பாடம் நடத்திருக்கேன், 36 வருஷம். இந்த கேள்வி யாருமே கேட்கல, அந்த பையன் தான் கேட்டான். ஆனால் நடத்தும் போதே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், ஒரு வேலை அவங்க புரிஞ்சிருக்கும், அதனால அவங்க கேட்காம வச்சுருப்பாங்க. ஆனால் இவ்வளோ தெளிவாக அந்த பையன் கேட்கிட்டாவே யாருமே கேட்கல. அதுக்கு தான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஆரம்பிக்கும் போது சொல்லிடுறேன், இவர் முதல்ல மாயையை தான் ஞானசக்தி மிகுதியாக பார்த்தாரு, அப்போ நாதம் உண்டானது. திரும்பவும் ஒரு நாதத்தை மாயையே கிரியாசக்தி மிகுதியாக பார்க்கல, கிரியாசக்தி மிகுதியாக எதை பார்த்தாரு? நாதத்தை தான் பார்த்தாரு. நாத தத்துவத்துல மாயை இருக்கு இல்லையா, மாயை தானே நாத தத்துவமா இருக்குப்போ. அதனால நாத தத்துவமா பரிணமித்த மாயைய கிரியாசக்தி மிகுதியா பார்க்கும்பொழுது என்ன உண்டானது? உண்டானது. இப்ப திரும்பவும் கிரியாசக்தி மிகுதியா மாயையா பார்த்துருந்தாருன்னா வேற ஏதாவது உண்டாயிருக்கும். எல்லாம் புரியுதுல? அதனால முதல்ல உண்டான நாதம் தான் என்னவா மாறுது? அடுத்த தத்துவமா மாறுகிறது. அதனால மாயையே திரும்ப பார்த்து புதுசு புதுசாக உண்டாக்கிட்டு இருக்காரு அர்த்தம் கிடையாது. ஒரு தடவை தான் மாயை ஞானசக்தி மிகுதியா பார்த்தாரு, உடனே என்ன வந்தது? நாத தத்துவம். இப்ப அகைன் கிரியாசக்தி மிகுதியாக நாதத்தை பார்க்கும்போது என்ன வந்துச்சு? வெத்து வந்துச்சு.
இப்போ ஞானம் பிளஸ் கிரியாசக்தி சமநோக்கோட விந்த பார்க்கும்போது என்ன உண்டானது? சாதாக்கியம் உண்டானது. புரியுதுங்களா? இப்ப திரும்ப கிரியாசக்தி மிகுதியாக எதை பார்க்கிற? சாதாக்கியத்தை பார்க்கிற. சாதாக்கியம் மாயை பார்த்தார், இங்க மட்டும்தான் மாயை பார்த்தார். சுத்த மாயையை இங்க மட்டும்தான் பார்த்தார் கிரியாசக்தி மிகுதியாக. அப்ப நாதம் உண்டானது. அகைன் கிரியாசக்தி ஞானசக்தி மிகுதியாக மாயை பார்க்கும்பொழுது நாதம் உண்டானது. புரியுதானே? இதே நாதத்தை கிரியாசக்தி மிகுதியாக பார்க்கும்பொழுது விந்து உண்டானது. ஞானம் பிளஸ் கிரியா சேர்த்து விந்து பார்க்கும்பொழுது சாதாக்கியம் உண்டானது. திரும்ப கிரியாசக்தி மிகுதியாக சாதாக்கியத்தை பார்க்கும்பொழுது மாயேற்றம் உண்டானது. இப்போ ஞானசக்தி மிகுதியாக தெரியும் மாயேற்றத்தை பார்க்கும்பொழுது சுத்த வித்தை உண்டானது. இதுதான் தத்துவங்கள். முதல்ல 5 தத்துவங்கள். இதெல்லாம் இந்த சிவப்பு கலர்ல போட்டுருக்காங்களே, இந்த 5க்கும் பேர் சிவ தத்துவங்கள் பேர். ஏன் அப்படின்னா இந்த தத்துவங்களை யார் உண்டாக்குறா? சிவமே உண்டாக்குறார். அவரே உண்டு பண்றார். அவரே அதுக்கு அதிகாரியா நிற்கிறார். இந்த 5 தத்துவங்களையும் யார் அதிகாரப்படுத்துறார்? சிவமே உண்டு பண்றார். நாத தத்துவத்திலையும் ஆன்மாக்கள் உண்டு. நாத தத்துவ கோணம்னு இருக்கு. அந்த கோணத்திலேயே ஆன்மாக்கள் இருக்கு. என்ன வகை ஆன்மா இருப்பாங்க? வெரி குட். விஞ்ஞானகார ஆன்மாக்கள் இங்க இருப்பாங்க. அது தீவிர பக்குவம் வாய்ந்து அது விஞ்ஞானகார ஆன்மாக்கள். அதுக்கு கீழே உள்ள விந்து தத்துவ கோணத்திலையும் விஞ்ஞானகார ஆன்மாக்கள் இருப்பாங்க. இவங்களுக்காக இவங்க கொஞ்சம் அறிவுல சாதாக்கியம் இல்லையா? சாதாக்கியம் அப்படின்னா கலந்தும் கலக்காமலும் இருக்கக்கூடியது, ரெண்டும் கலந்து. அதனாலதான் நாதத்துக்கு விந்துக்கும் லய அருவ வடிவம்னு பேர். ஏற்கனவே படிச்சிருக்கோம் கமந்திர போதத்துல. கமந்திர பேதத்துல லயம்னா விளங்கி தோன்றாது, தனித்தனியா தோன்றவே தோன்றாது. ஏதோ சவுண்டு தான், இது ரெண்டுமே சவுண்டு தான். இதுதான் கொஞ்சம் உருவம் தோன்ற ஆரம்பிக்குது. இப்போதான் சாதாக்கியத்துல தான் கொஞ்சம் ஃபார்மேஷன் ஆகுது. இது சிவலிங்கம். நான் சாதாக்கியங்கிறது சிவலிங்கம். அது பார்த்தா உருவமா தெரியுது, ஆனா கண்ணு காது மூக்கு அதுல இருக்கா? இல்ல. உருவம் இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள எந்த உருவமும் இல்லை. அதனால இந்த சாதாக்கியம்ங்கிற தத்துவம் தான் சதாசிவர் அப்படிங்கிற பக்குவான் அதை செயல்படுத்துறாரு. இங்க நாதத்துல விஞ்ஞானகார ஆன்மாக்கள் இருக்கான்னு சொன்னோமா? இந்து தத்துவத்துல விஞ்ஞானகார ஆன்மாக்கள் இருக்கான்னு சொன்னோமா? இந்த மாதிரி சாதாக்கிய தத்துவத்துல விஞ்ஞானகார ஆன்மாக்கள் இருப்பாங்களா? விஞ்ஞானகார ஆன்மாக்கள் இங்க இருப்பாங்களா? இந்த ஆன்மாக்கள் கூட்டத்துல யாரு ரொம்ப பெரிய பக்குவான்மாவோ அவருக்கு பேரு சதாசிவர்னு பேரு. சதாசிவர் அவர் தான் இந்த தத்துவத்தை செயல்படுத்துறார். சதாசிவர் பக்குவான்மானோட நம்மள பெரிய ஆன்மான சொல்ற கடவுள் பெருமானுடைய வடிவம். ஏன்னா ஆன்ம தந்தை தான் சாமி தாங்குவார். சதாசிவர் இங்க இருக்கார். சதாசிவருடைய வடிவம் தான் சிவலிங்கம். அருளல் தொழில் இங்கே தான் நடக்குது. அருள் கர்த்தா. அவர் அருவுருவம் உருவமும் இல்லாம இருக்கிறதுனால போக வடிவம் ரெண்டும் கலந்தது. போகம் சாமி மன சேர்ந்த வடிவம். அதனால ஞானம் கிரியை ரெண்டு சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். சரிதானே? அடுத்தது கிரியாசக்தியை திரும்ப மிகுதிப்படுத்துறார் சதாசிவர்கிட்ட. கொஞ்சம் தான் முழக்கட்டு மொட்டை முழக்கட்டே அப்படி இருக்கு. இன்னும் கொஞ்சம் அதிகமா வேலை செஞ்சா என்ன ஆகாது? உருவமாயிடாத? அதையே பிடிச்சி கண்ணுக்காக தூக்க வைக்க முடியாதா? அதே மாதிரி வச்சதுல மாயேஸ்வரம் இருக்கும். மாயேஸ்வரம் தத்துவம் உண்டாகுது. இந்த தத்துவ கோணத்தில் உள்ள ஆன்மாக்கள்ல தலைவர் அவருக்கு பேரு மாயேஸ்வரன் பேரு. மாயேஸ்வரன் இறங்க முடியுங்களா? இந்த அவருக்கு பேரு. இதுக்கு கீழே உள்ள தத்துவங்கள் எல்லாம் அதிகாரம் பேரு. மேல நாதம் என்று அது ரெண்டும் லய வடிவம். சாதாக்கியம்ங்கிறது போக வடிவம். மாயேஸ்வரம் வந்துட்டுதுன்னா அதுக்கு கீழே உள்ளவங்களாம் யாருதான்? அதிகாரிகள். அதிகாரம் அவங்களாம் அதிகாரம் பண்ணுவாங்க. சாமி நேரம் அதுக்கு பிறகு செயல்பட மாட்டார். இதுக்கு பிறகு சிவத்தோட வேலை இல்லை. அது கீழே வந்தவங்களாம் இதுக்கு பிறகு நீங்க பார்த்துங்கப்பா, அவ்வளவு தூரம் நம்மளால வர முடியாது. கீழே அப்படியே கலீஜா இருக்கு. மலத்தோட தன்மை வர அதிகமாகிட்டு இருக்கு. நம்ம அங்கே வரமாட்டதுனால ஆன்மாக்களையே வச்சுட்டு என்ன பண்றாரு? தானாவே அடித்து நின்று கொண்டு ஆன்மாக்களையே தலைவராக கடவுளாக அனுப்புறாரு. விளக்கப்படுதுங்களா? இந்த மாயேஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல இருந்து சாமியோடைய வடிவங்கள் இங்கதான் உண்டாகுது. 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள் இங்கே உண்டாகுது. மாகேஸ்வரத்தில் என்ன உண்டாகுது? 25 மாகேஸ்வர மூர்த்தி. சிவபெருமானுடைய வடிவம் நம்ம பார்க்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, நடராஜர், சோமாஸ்கந்தர், உமாமகேஸ்வரர், அரியர்த்தர், அர்த்தநாரி, சாதகர், பிக்ஷாடனர், கங்காளர், பைரவர், இப்படி இருக்கக்கூடிய அத்தனை 25 வடிவங்கள் மட்டும்
வடிவங்கள் இங்கே உண்டாகுது வச்சுங்க, அவ்வளோதான். இன்னும் புரிய வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. இப்போ மட்டும் வடிவம் உண்டாகுது வச்சுங்க. அப்புறம் அவன் டீட்டெயிலாக புரியும் என்னன்னு சொல்லுங்க. கீழே வந்துக்கணும். மாயேஸ்வரம் இங்கே உண்டாயிட்டா, மாயேஸ்வரத்துலேருந்து என்ன உண்டாகுது? சுத்த வித்தை உண்டாகுது. இந்த வித்தைன்னு வந்துட்டு பாருங்க, வித்தைனா அறிவுன்னு அர்த்தம். வித்தைனா என்ன? இந்த சுத்த வித்தையிலே ஆன்மாக்கள் இருப்பாங்களா? என்ன வகையான இருப்பாங்க? விஞ்ஞான கலர் ஆன்மாக்கள் இருப்பாங்க. இந்த விஞ்ஞான கலர் ஆன்மாக்கள்ல கூட்டத்துல ஒரு 8 பேர் ரொம்ப வசதியானவங்க. வித்தைக்கு தலைவர்கள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்குலாம் வித்தியேஸ்வரர்கள் பேர். வித்தையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள்ல 8 பேர் முக்கியமானவங்க. இந்த 8 பேருக்கு பேர் என்ன? வித்தையீஸ்வரர், வித்தியேஸ்வரர். அந்த 8 பேர்ல ஒருத்தர் ரொம்ப முக்கியமான ஆளு. இங்கெல்லாம் ஒருத்தர் முக்கியமான வைக்க போட்டோம்ல, அது இந்த 8 பேர்ல ஒருத்தர் முக்கியமான ஆள். அவருக்கு பேர் அனந்தர். அனந்தர் அவர் தான் எழுதிருக்க பாருங்க. அனந்தர், சூக்குமர், யுவோத்தமர், ஏகநேத்திரர், ஏகருத்ரர், திரிமூர்த்தி, ஸ்ரீகண்டர், சிகண்டி. இந்த 8 பேர் எங்க இருக்காங்க? இருக்காங்க. இந்த 8 பேர்ல யார் தலைவர்? ஆனந்தர். இந்த பரசிவம் பார்க்குறாரு, மேலே இருக்காரு சாமி. நான் வரமாட்டேன். இந்த குரூப்ல யாருப்பா தலைவர்? ஆனந்தர். நீ பார்த்துக்க, நீயே இருக்கு கூட சாமியா இருந்துக்கோ, உனக்குள்ள இருந்து நான் ஏற்கிறேன் அப்படின்னு. இந்த சுத்தமான சுத்த வித்தை அல்லது சிவதத்துவ போகணும். இதுக்கு எது மூலப்பொருள்? மூலப்பொருள் 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 மூலப்பொருள். இந்த சிவதத்துவத்துக்கு எது மூலப்பொருள்னு கேட்டேன். மாயையா? மாயையா? அது பேர் தான் மூலப்பொருள். அதை யாருக்கும் சொல்லவே இல்லை. நீங்க மாயன்னு சொன்னீங்களா? எனக்கு கால விழ மூலப்பொருள் மூலப்பொருள் அதை திரும்ப வச்சுருக்கேன். அப்ப மூலப்பொருள்னா என்னது? அரசியல் தானே. அதுதான் இக்கு தோஷம் உண்டாயிருக்கு. அது மாயை. மாயை யார் செயல்படுத்தினா? அனாதை பரசன் செயல்படுத்தினார். இப்போ இதுக்கு பேர் யார் வந்து யார் இங்க முக்கியமான ஆள் சொல்லியாச்சு? ஆனந்தர்னு சொல்லியாச்சு. அகைன் இவரு போய் மாயையில செயல்படுத்துவாரா? உண்டா கொள்ளத்தை உண்டு பண்ண? அவர் இந்த சுத்த வித்திரையில இருந்தே தனக்கான மூலப்பொருளை எடுத்துக்கிறார். இதுக்கு கீழே வரக்கூடிய பரிணமித்ததுல ஏகதேச பரிணாமம்னு சொல்லி கொடுத்தேன். கத்திரிக்காய் ஒரு பகுதி மட்டும் பொழிவானதுன்னு. அதனால இங்க இருக்கக்கூடிய சுத்த மாயையில கொஞ்சத்தை மட்டும் அவர் எடுத்துக்கிறார். சுத்த வித்தையிலிருந்து கொஞ்சம் மாயை மட்டும் திரட்டிக்கிட்டு, இந்த அனந்தருக்கு திருவள்ளுவர் இருக்கும்ல, சக்தி இருக்கும்ல, அந்த சக்தி அதை செயல்படுத்துறாரு. இந்த ஜீவன் தன்னுடைய சக்தி சுத்தமாயில செலுத்தும் போது இந்த தத்துவம் உண்டானது. அனந்தராகிய சிவர் அவரு தன்னுடைய சக்தியை அந்த சுத்த வித்தையில செயல்படுத்தும் போது என்ன உண்டானது? முதல்ல காரியமாயை. இதுதான் இதுக்கான மூலப்பொருள். இதெல்லாம் காரணமாயை. ஏன்னா சுத்தமாயே இருக்குல்ல, இப்பதான் காரியப்படுது மாயை, மாற்றத்துக்கு உட்படுது. இது என்ன மாற்றம்னு சொன்னேன்? வெரி குட். ஏகதேச பரிணாமம், ஏகதேச மாற்றம். இந்த மாயைகள் அப்படியே தானே இருக்கு. இதை மட்டும் என்ன வேட்டும்? கொஞ்சம் மாறி. இதை மாத்தினது யாருப்பா? வெரி குட். அனந்தர் மாற்றினாரு. இப்போ அனந்தர் முதல்ல தனக்கான மூலப்பொருளை உண்டு பண்ணிக்கிட்டார் மாயை. திரும்ப தன்னுடைய சக்தியை செலுத்துறாரு. இங்கே இச்சா சக்தி கிரியா சக்தி எல்லாம் போக வேண்டியதில்லை. சும்மா தன்னுடைய சக்தியை செலுத்துறாருன்னு வச்சுக்கோங்க. முதல்ல அவர் இந்த காரியமாயில தன்னுடைய சக்தியை செலுத்தணுன்னே ஃபர்ஸ்ட் என்ன உண்டாகுது? காலம். அப்பதான் டைம்னு ஒன்று உண்டாகுது. டைம் அப்படின்னா இன்று, நாளைக்கு, நேற்று நம்ம சொல்லக்கூடிய இந்த டைம்னு ஒன்று இந்த தத்துவத்துக்கு மேலே கிடையவே கிடையாது. சுத்தமாக டைம்ங்கிறது கிடையவே கிடையாது. இப்போ டைம் இல்லாத ஒரு நேரம், ஒரு இதை எப்படி நினைச்சு பாருங்க. காலம் இல்லாத ஒன்று உண்டா? நமக்கு எண்ணி பார்க்க முடியுமா? காலம் இல்லாத ஒரு பொழுது. அப்படி பொழுதுனால என்னதுதான் போவோம். நம்ம இருந்துகிட்டு இருக்கோம், டைம் என்ன ஆகிட்டு தான் இருக்கும், ஓடிக்கொண்டு தான் இருக்கும். ஆனால் இதுக்கு மேலே கடிகாரம் கிடையாது சார். டைம்னே ஒன்று கிடையவே கிடையாது இந்த தத்துவங்களுக்கு மேலே. இப்போ அனந்தருக்கு என்ன கிடையாது முதல்ல? ஏன்னா அவர் தான் காலத்தை உண்டு பண்ணார். அவருக்கு என்ன கிடையாது? டைம்னு ஒன்று கிடையவே கிடையாது சார். டைம்னு ஒன்று இல்லாததே நம்மளால புரிஞ்சுக்க முடியலையே, நம்ம எப்படி இந்த பரத்துவத்தை புரிஞ்சுக்கிறது? டைம்னு ஒன்று இல்லைங்கிறதே நம்மளால புரிஞ்சுக்க முடியல ஃபர்ஸ்ட். ஏன்னா நமக்கு இப்படி தான் தெரியும். இந்த அனாதி பரத்துவத்தை நம்ம என்னைக்கு பார்க்கறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? அதனால தான் அவர் நேராக வந்தார்னா நம்மளை புரிஞ்சிக்க முடியாத, நம்மள மாரி உள்ள ஆட்கள்லாம் ரொம்ப இருக்கு.
உங்களில் யார் பெரிய ஆளோ அவரை வச்சு புரிஞ்சுக்கணும். கவுன்சிலராக யாரை கொண்டு வருவார்? அந்த ஊரில் உள்ள ஒரு முக்கியமான ஆள் வருவாங்க. அப்போ தான் அந்த ஊர் மக்களுடைய விஷயங்கள் மேலே போகும், தெரியும் அவங்களுக்கு. அப்போ தான் தெரியும் சட்டமன்றம் ஒன்று இருக்குது, நாடாளுமன்றம் ஒன்று இருக்குது, அப்படி தான் தெரியும். மேலே நேரடியாக ஜனாதிபதி கீழே இறங்கி முர்மு தானே அவங்க பேர், அவங்க வந்து நின்னாங்கன்னா தெரியுமாப்போ மக்களுக்கு? யாரோ பாட்டி வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சி பார்க்கலாம். அது பெரிய பாட்டி ஒன்று வந்துட்டு போகுது காரில் இறங்கி நினச்சிங்க மக்கள். அதே அந்த ஏரியா கவுன்சிலர் வந்தாருன்னா வரான் பாரு ஓட்டை வாங்கிட்டு விட்டான் மத்தியா அப்படின்னு கார் வாங்கி மக்களை கட்டுங்கன்னு பேசிட்டு இருப்பான். அப்போ நமக்கு யார் பரிச்சயப்பட்டவங்களோ அவங்க மூலமாக சாமி நம்மளை அப்ரோச் பண்ணுறார். ஆன்மாக்கள் மூலமாகவே தன்னை ஆன்மாவை போல ஆன்மாக்கள் மேலே ஏறி வராது, அதிர்த்து கொண்டு வராது. அப்போ இந்த இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் யாரு? பிரளயாகார ஆன்மா. சரி, சரிதானே? அப்போ மேல உள்ள விஞ்ஞானகார ஆன்மாக்களுக்கு உலகத்தை யார் உண்டு பண்ணி செயல்படுத்திட்டு இருக்கா? அனாதி பரத்து. அப்போ பிரளயாகார ஆன்மாக்களுக்கு விஞ்ஞானகார ஆன்மாக்கள்ல கீழே உள்ள பக்குவ ஆன்மாக்கள்ல அனந்தராகிய பிரளயாகார ஆன்மா இங்க தலைவரா இருக்கார். அப்ப இந்த பிரளயாகாரத்துக்கு யார் தலைவர்? அனந்தர். புரியுதுங்களா? இந்த பிரளயாகார ஆன்மாக்களுக்கு அவங்க என்னதான் அவங்க பிரளயாகார ஆன்மாக்கள் இருக்கிற உலகத்துல ஞாபகம் வச்சுக்க, சும்மா அவங்க இருக்காங்க, எங்க இருக்கு நமக்கு தெரியாது. அந்த உலகத்துல ஒரு கோயில் இருக்கு, அவங்க ஒரு தவம் பண்றாங்க, உற்சவம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு யாரு தான் சாமி? அனந்தர் தான் சாமி. அனந்தர் எப்படி இருப்பாருன்னு நமக்கு தெரியாது. அனந்தர் விஞ்ஞானகார ஆன்மா, அனந்தர் தான் அவங்களுக்கு சாமி. இப்போ நம்ம நாயன்மார்கள்லாம் வழிபாடு பண்ணாங்கல்ல, உடனே சாமி ரிஷபத்தில் வந்தாருன்னு சொல்கிறோம். ரிஷபத்தில் அம்பாரோட வந்து உட்கார்ந்தார், தலையில் கரை வச்சிருந்தார், சீகண்டது கண்டத்தில் கரை இருந்தது. இந்த வடிவம்லாம் இவர் சுத்தமாக இருக்காது தெரியாது. ஏன்னா இவர் செஞ்ச இந்த திருவிழாடெல்லாம் இந்த பிரகிருதி மாயா போகணும். அனந்தருடைய போனத்தில் என்ன நடக்குது, அனந்தரோட வடிவம் என்ன நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே உள்ள ஆன்மாக்கள்லாம் சாமியை பார்த்தாங்கன்னா எப்படி பார்ப்பாங்க? அனந்தராக தான் பார்ப்பாங்க. இங்கே 25 மகேஸ்வர மூர்த்தம் உண்டானதில்ல, அந்த மகேஸ்வர மூர்த்தங்கள் அனந்தரை போல இருக்கும். நம்ம கிட்ட இருக்க மகேஸ்வர மூர்த்தங்கள் சோமாஸ்கந்தர், அது யாரை போல இருக்கும்? நமக்கு யாரு தலைவர்? நமக்கு நாம என்ன பிரயாகராஜ அம்மாவா? கடலவகை அம்மாவுக்கு யாரு தலைவர்? ஸ்ரீகண்ட ருத்ரர். வெரி குட். ஸ்ரீகண்ட ருத்ரர். ஸ்ரீகண்ட ருத்ரர் தான் கைலாசத்தில் இருக்கிற சாமியோட வடிவம். அவர் தான் பிறை வச்சிருக்கார், அவர் தான் சடாபாரம் வச்சிருக்கார், அவர் தான் நீலகண்டம் வச்சிருக்கார், அவர் தான் புலித்தோல் கட்டியிருக்கார், அவர் தான் ஸ்ரீகண்ட உருத்திரர். இந்த ஸ்ரீகண்ட உருத்திரர் போனதான் நமக்கு இந்த மகேந்திர உருத்திரர் தெரியும். சோமாஸ்கந்தர் அப்படின்னு வந்ததுன்னா கையில் என்ன வச்சிருக்காரு? அவரு மான்மொழி வச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு மான்மொழி சும்மா தெரியாது நமக்கு. ஏன்னா அவங்க அந்த உலகத்துல அந்த புராணங்கள் நடந்ததா நடக்கலையா உங்களுக்கு தெரியாது. அதனால அவங்களுக்கு மகேந்திர மூர்த்தம் எப்படி இருக்கும்? அனந்தரை போல இருக்கும். நமக்கு மகேந்திர மூர்த்தம் ஸ்ரீகண்டரை போல இருக்கும். ஸ்ரீகண்ட ருத்ரர் தான் நமக்கு தலைவர். பின்னாடி வரும் தெளிவாக சொல்றோம். இப்போ காலத்துக்கு உண்டானது புரிஞ்சது இல்லையா? காலம் எதுக்கு உண்டாகுது? காலத்தினால என்ன பயன்? இவர்களுக்கு மூப்பு உண்டாகணும். மூப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அரைவரை மூப்பும் இன்றி அப்படின்னு சுந்தரமூர்த்தி சாமி திருக்காயில போடுறாரு. கதலும் பிறத்தலும் தவிர்ந்தனை வகுத்து தன்னடி கூட்டிய தலைவனை பாடுறார். காதலும் பிறத்தலும் தவிர்த்து, சாவும் பிறப்பும் எனக்கு இல்லாமல் பண்ணான். கடைசியில் அது பலன் சொல்றார். நரை திரை மூப்பும் இன்றி. இந்த பதிகத்தை யாரு பண்ணாலும் என்ன வராதான்? நரை வராது, திரை வராது, மூப்பு வராதுன்னார். நரைனா முடி நரைக்கிறது, திரைனா தோல் சுருக்கும், மூப்புனா வயசாக வருது. இது மூணும் இல்லை அப்படின்னா அங்கே டைம் இல்லைன்னு அர்த்தம். டைம் லட்சத்துக்கு மேலே கொண்டு கொண்டுவார் சாமி அந்த அப்படின்னு அர்த்தமாகுது. புரியுதுங்களா? மணி ஆயிட்டா? மணி எத்தனை ஆகுது? சரி, நீ முடிச்சுட்டு தான் போவேன், கவலைப்படாதீங்க. கீழே தான் சொல்லி கொடுத்துட்டு தான் போவேன். முடிச்சுட்டு இது கீழே தான் சும்மா சாதாரண வச்சுருந்தான். இப்போ காலத்துவம் உண்டானது மக்களுக்காக. அதுக்கு அடுத்தது நியதி. நியதினா என்ன? இது இது இப்படித்தான் இது நடக்கணும் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம் இல்லையா? அதான் நியதி தத்துவம். ஒன்று பேர் வினைகளுக்கு, உயிர்களுக்கு அந்தந்த வினை அதது செஞ்ச வினைகளை அதுக்கு ஏற்ப கொண்டு போய் கொடுக்கிறார். அந்த தத்துவம் தான் நியதி. கரெக்டாக சூரியன் காலையில் உடிக்கணும், திரும்பி சாயந்தரம் போயிடணும், பூமி சுற்றிட்டு இருக்கணும். கரெக்டாக ஜனவரி மாதம் வந்ததுன்னா பனியாக பொழியணும், ஜனவரி பிப்ரவரி மார்ச் போனதுன்னா வெயிலாக அடிக்கணும்.
ஏப்ரல் மே ஜூன் ஜூலை போனதுலாம் லைட்டாக கொஞ்சம் 3 மூணாவது மாதிரி இருக்கணும், அப்புறம் மழை வந்துடணும், திரும்ப பனி வரணும், திரும்ப வெயில் வரணும், இப்படிலாம் யாராவது சாமி உட்காந்து டெய்லி செஞ்சுட்டு இருக்காரா? ஒரு நாள் அதை சோதனை பண்ணி விட்டார அவ்வளோதான், தானாவே நினைவாகிட்டு இருக்க நடந்து கொண்டு. அப்படி ரொட்டீனா நடக்கக்கூடிய உலக விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய தத்துவம் நீதி தத்துவம். இது வரைக்கும் விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள், இது கீழே வரைக்கும் பிரளயாளர் இருக்கிறாங்க, இப்போ கீழே சகலர் இருக்கிறாங்க. சகலருக்கும் எல்லா தத்துவமும் செயல்பட்டு தான் இருக்கு. புரியுதுங்களா? இப்போ உயிர் மேலதான் இதெல்லாம் பொருத்தப்படுது. உயிர்கள் மேல உயிர் மேலதானே மாயை இருக்கு, உயிரோட கூட தானே மாயை இருக்கணும், மாயை தானே மாத்திட்டு இருக்காரு. இப்போ அவன் என் மேல வந்து ஒரு நூல் போட்டு வச்சிருக்கேன், அந்த நூலை கொஞ்சம் கொஞ்சமா அது மேல சில நூல்களை போட்டு 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 மேல மேல சாமி கட்டிக்கிட்டே இருக்காரு. அந்த நூலை என்ன ஆயிடும்ப்பா, என்னை கவரா மாத்தி ஒரு சட்டை போல மூடி வச்சிருக்கும். தொடர்ந்து புரியுதுங்களா? என் மேல முதல்ல ஒரு மாயையா மட்டும் இருந்த ஒரு பொருளை தன்னுடைய சக்தியை செலுத்தி செலுத்தி நாதமா உண்டாக்குனாரு என் மேல. அது திரும்பி விந்துன்னு ஒன்று உண்டாக்குனாரு, அப்புறம் சாதாக்கியம்னு ஒன்று உண்டாக்குனாரு, அப்புறம் மாயேஸ்வரன் உண்டாக்குனாரு, சுத்த வித்தைன்னு உண்டாக்குனாரு. என் மேல இந்த ஒத்த நூலா இருந்த ஒண்ணு இப்ப என்ன ஆயிருந்துருப்பா 5 நூலா ஆனதுன்னு வச்சுக்கிட்டோமா, ஒரு சட்டை மாதிரி வந்துருக்கு. ஒரு முதல்ல ஒரு போறது தானே. இந்த 5 தத்துவங்கள் உண்டாயிட்டுனா உயிருக்கு காரண சரீரம் உண்டாயிட்டு போட்டுருக்காங்களா? இங்க உயிருக்கு என்ன இருக்கு? முதல்ல காரண சரீரம்னு ஒரு சரீரம் உண்டாயிருக்கு. இது 3 உயிர்களுக்கும் தான். ஆனா விஞ்ஞானங்களுக்கு காரண சரீரம் மட்டும்தான். பிரளயங்களுக்கு இதுக்கு மேல தத்துவம் இருக்கிறதுனால இது வந்து நான் என்ன பார்ப்போம். இப்போ இதுக்கு கீழே தத்துவங்களை பாருங்க, காலம் நீதி கலை வித்தை அராகம் கூட இந்த தத்துவங்கள்லாம் உண்டாயிட்டுனா உயிருக்கு என்ன உண்டாகுது? இந்த கஞ்சுக சரீரம்னு உண்டாகுது. அடுத்த சட்ட உயிருக்கு உண்டாயிருக்கு. சொல்றது புரியுதுங்களா? காரண சரீரம் இருக்கு, கஞ்சுக சரீரம். பிரளயங்கள் நமக்கும் காரண சரீரம் இருக்கு, கஞ்சுக சரீரமும் இருக்கு. ஆனா பிரளயங்களுக்கு 2 மட்டும் தான் இருக்கு. அதுக்கே உள்ள தத்துவம் கிடையாது. இந்த தத்துவம் உங்களுக்கு உண்டா? போ இல்ல. இங்க உள்ள விஞ்ஞான தத்துவம் உண்டா? இல்ல. அவங்களுக்கு காரண சரீரம் மட்டும்தான். இவங்களுக்கு காரண சரீரமும் கஞ்சுக சரீரமும் இருக்கு. இதெல்லாம் புரியுதுங்களா? இதை நான் பொறுத்துக்கு படுத்த தத்துவத்துக்கு போவோம். கலை தத்துவம் உண்டாகுது, அதுல இருந்து வித்தை தத்துவம் உண்டாகுது, அடுத்து அராகம் உண்டாகுது. இது 3ம் இப்போ வயிற்றுக்குள்ள முதல்ல அப்பா வயிற்றுல இருந்து அம்மா வயிற்றுக்குள்ள கரு போகுது. 2 மாசம் மாசத்துல கரு தெரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அவ்வளவுதான். அது உள்ள இது துடிப்பு இருக்குமா? 4வது வாரம் 5வது வாரம் 6வது வாரம் ஆனதுக்கு போலதான் எதையும் துடிக்க ஆரம்பிக்கும். எஃபெக்ட் ரேட்னு சொல்லுவாங்க. 140க்கு மேல இருக்கும், 145 அப்படி இருக்கும் இதே துடிப்பு பிள்ளைக்கு. அப்பதான் என்ன ஆகுது? அது துடிக்கவே ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அது என்னவா இருக்கிறது? வெறும் பிண்டமா இருக்கு. இப்ப இதய துடிப்பு உண்டாகிறது கரு இல்லையா? இருக்கு. இப்ப இதய துடிப்பு உண்டாகிற மாதிரி இதெல்லாம் அது வரைக்கும் உண்டாகிறது உண்டாயிட்டு இருப்போம். இது உங்களுக்கு பொறுத்துக்கிட்டு தான் சொல்றேன், வயிற்றுக்குள்ள நடக்குது நினைக்காதீங்க. இந்த தத்துவங்கள் உண்டாகிற வரைக்கும் உயிர் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே இருக்கு. ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஞானம் அனாதி கேவலத்துல தான் இருக்கணும். அனாதி கேவலத்துல இருந்து டக்குன்னு விழிக்குது. முதல்ல விழிக்கணும் அப்படின்னா அதுக்கு டீப்பான இருக்கக்கூடிய அதை இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி தூண்டப்படணும் இல்லையா? அதுக்கு கிரியாசக்தி தூண்டுவதற்காக கலைங்கிற தத்துவத்தை கூட்டுறாங்க. எப்போ கலைங்கிற தத்துவம் உண்டானது உயிருக்கு என்ன ஆயிடும்? விழிப்பு வர்றது, கிரியாசக்தி தூண்டப்படுகிறது. வித்யாசக்தி வித்தைங்கிற தத்துவம் உண்டோடனே ஞானம் தூண்டப்படுகிறது. அராகம் அப்படின்னாலே விருப்பம்னு அர்த்தம். அராக தத்துவம் கூட்டப்பட்ட உடனே என்ன ஆகுது? உயிருக்கு இச்சை, விருப்பப்படக்கூடிய ஆட்டம் வந்துருது. இதுவரைக்கும் கண்ணே முடிக்காம கிடந்த அனாதி கேவலத்துல. அனாதி கேவலத்துல இருந்து உயிர் எப்ப கலை தத்துவம் கொடுக்கப்பட்டதோ உடனே என்ன பண்ணுவான்? அப்படின்னு விழிக்க பார்க்க ஆரம்பிக்கும். அப்பதான் நம்ம இருக்கும் போது நம்ம எங்க இருக்கோம், இந்த இடம் நம்ம பிடிக்கவே இல்லையே அப்படின்னு நினைச்சு விருப்பத்தை வெளிப்படுத்துறதா எப்போ? அதுக்கு ஏற்பதான் முதல் பிறவி அமையுது. அது என்னத்தை விரும்புறதோ முதல்ல என்ன வேணாலும் இருக்கலாம். கையில ஒரு கருவி கொடுத்தாச்சு, நான் அப்படியே கண்ணு தெரியாம உட்காந்து எங்க இருக்குன்னு தெரியல, திடீர்னு கட்சி இந்த கையில கிடைச்சு உடனே என்ன பண்ணுவேன்? இது தட்டி பார்ப்பேன். எது இருக்கு, எது தொங்குது இப்படி நினைச்சு பார்க்கறேன் இல்லையா? கையில கொடுத்தோடனே என்ன பண்றேன்? ஏதோ ஒரு வேலை செய்யறேன். அந்த வேலைக்கு ஏற்ப விருப்பத்தை படுறான் இல்லையா? அதன்படிதான் உயிருக்கு முதல் பிறவி கொடுக்கிறார் சாமி. இதுதான் அமாவாசையாச்சாரியர் ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தான் என்னும் செயல் மாண்ட எவ்வுயிருக்கும். நான் ஒருத்தர் இருக்கேங்கிறது தெரியாமலே இருந்த எவ்வுயிருக்கும் காணாதார் கை கொடுத்த கோலே போல, கண்ணு தெரியாத கையில கொடுத்த கோல் போல
இந்த தத்துவங்களை கொடுக்குறாரு சாமி. இப்ப தத்துவத்தை கொடுத்தாரா? கொடுத்தனே உயிர் என்ன பண்ணுதுப்பா? தன்னுடைய இச்சை கிரியா சக்தியை தூண்டப்பட்டுச்சு. எப்போ ஒரு உயிர் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி தூண்டப்பட்டு விட்டதோ அப்ப அதுக்கு பேர் குருடன் பேர். இந்த 5 + 6 இந்த 11 தத்துவங்களும் சேர்ந்த நிலைக்கு பேர் என்ன? உயிருக்கு குருடன் அல்லது ஆன்மான்னு பேர். இப்பதான் உயிருக்கு என்ன ஆகுது? ஆன்மா என்ற தன்மை வருகிறது. சொல்றது ஆமாமா. அடுத்த கட்டம் வந்துருக்கு. இப்பதான் முதல்ல ஒரு ஆன்மாவா ஆயிருக்காரு. இப்பதான் கஞ்சுக சரீரம் உண்டாயிருக்கு, 2 சரீரம் உண்டாயிருக்கு. விளக்க முடியுங்களா சொல்றது? இது வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டாரு? என்னால முடிஞ்சதை நான் செஞ்சுட்டேன், இதுக்கு பிறகு கீழே உள்ளவங்க தான் பார்க்கணும். கீழே உள்ள ஆனந்தர் சொல்றார். வெரி குட் வெரி குட். ஆனந்தர் சொல்றார். இப்ப ஆனந்தர் பாக்குறாரு, இந்த பிரளயங்கள ஆன்மாக்கள்ல யாரு நல்ல பெரியார் அப்படின்னு பார்க்கறாரு. பிரளயங்கள ஆன்மாக்கள்ல யாரு பெரியார் அப்படின்னு பார்த்தாக்க ஸ்ரீகண்ட உருத்திரர் அப்படின்னு அவருக்கு பேர். அவர் தான் நம்ம சாமி சிவபெருமான் கைலாசத்தில் இருக்கார். அவர் தான் பிரளயங்கள ஆன்மாக்கள்ல யாரு தலைவர்னு பார்த்து, தம்பி வாப்பா இது கீழே உள்ளதெல்லாம் நீங்க பாத்துக்கப்பா அப்படிங்கிறார். சரிங்க சுவாமி அப்படின்னு அவர் என்ன பண்றாரு? அனந்தர்கிட்ட வாங்கிக்கிட்டு இந்த கலைன்னு ஒரு தத்துவம் இருக்கு பாருங்க, இதுல இருந்து அவர் கூறிய மூலப்பொருளை திரட்டி கொள்ளுகிறார். அனந்தர் எங்கிருந்து மூலப்பொருளை திரட்டினாரு? சித்த வித்தையிலிருந்து திரட்டி காரியமாய உண்டு பண்ணார். இந்த ஸ்ரீகண்ட ருத்ரர் அராக தத்துவத்துல இருக்கார். அராக தத்துவத்துல ஏன்னா கடைசியில உள்ளதுல இருந்தா ஸ்ரீகண்டர் இருந்தாரு. அதே மாதிரி இதுல கடைசி தத்துவம் எது? அராக தத்துவம். இதுல உள்ள பிரளயகால யாரு தலைவரோ அவர் ஸ்ரீகண்ட ருத்ரர். அந்த ஸ்ரீகண்ட ருத்ரர்ல அவர் என்ன பண்றாரு? கலைங்கிற தத்துவத்துல இருந்து தனக்கு தேவையான மூலப்பொருள் எடுத்துக்கொள்கிறார். அதுக்கு பேர் தான் மூலப்பிரகிருதின்னு பேர், அல்லது பிரகிருதி மாயான்னு பேர். மூலப்பிரகிருதி அல்லது பிரகிருதி மாயான்னு பேர். பிரகிருதி மாயா கலை தத்துவத்தை இருந்து ஒரு அடுத்த தத்துவத்தை உண்டாக்குவதற்குரிய மூலப்பொருளை திரட்டுறார். அந்த மூலப்பொருளுக்கு பேர் என்ன? பிரகிருதி மாயை. அதிகமான திருவுருள் செலுத்தப்பட்டதாகிய மாயைன்னு இருக்கும். கலப்பு அதிகமா இருக்கக்கூடிய மாயை. இளம்பதிகளா சொல்றது. இப்போ ஆன்ம தத்துவம் உண்டாயிட்டா, சாரி வித்யா தத்துவம். இந்த 7 தத்துவத்துக்கு பேர் என்ன? வித்யேஸ்வரரால் செயல்படுத்துறதுனால வித்யா தத்துவம்னு பேரு. இதுக்கே சிவ தத்துவம்னு பேரு. அனாதி பரசிவமே செயல்படுத்துறதுனால சிவ தத்துவம் பேரு. இதுக்கு சுத்தமாயா போகணும்னு பேரு. இதுக்கு அஷ்டமாயா போகணும். இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, கலாதி தத்துவங்கள்னு பேர் உண்டு. ஆக்சுவலா கலாதினா கலை முதலான தத்துவம் தானே அர்த்தம் வரும். ஆனா இது காரியமாய முதலான தத்துவம் தானே இது. அப்படியே கலாதி தத்துவம்னு பேர் வச்சாங்க. வெரி குட். கலை தத்துவத்துல தான் உயிர் என்ன ஆகுது? வெளிப்படை ஆரம்பிச்சதுனால இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு இங்க. அதனால இந்த கலை முன்னெடுத்து கலாதி தத்துவம்னு பேர் வச்சுட்டாங்க. இந்த கலையில இருந்து உயிர் உயிராவா ஆவறதுனால உயிர்களுக்கு கலர்னு பேர். அதனாலதான் கலர் நம்மள சொல்லுவோம். அவர் பிரளயா கலர், அப்புறம் விஞ்ஞான கலர். கலர்னா உயிர் எப்போ தன்னை முதல்ல வெளிப்படையை வச்சுப்போம். கலை தத்துவத்துக்கு தான். அதாவது இந்த வகை நம்மள மாதிரி ஆன்மாக்கள் இவங்களுக்கு விழிப்பள்ளியாச்சாரம்னா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப தான் பக்குவமா இருக்காங்களா அப்பவே. இவங்களை காட்டிலே உங்களுக்கு இப்பதான் உயிருக்கு விழிப்பு உண்டாரு. சீக்கிரத்துல எங்க இருக்காருன்னு சொன்னேன்? அராகத்துல இருக்காரு. ஆனா இங்க இருந்து வரக்கூடியதாகிய இந்த ஒவ்வொரு தத்துவத்துல இருக்கக்கூடிய பிரளயகால ஆன்மாக்கள் இவங்க இங்க இருக்கிறவங்க இவங்களை விட பக்குவான்மாக்கள், இங்க இருக்கிறவங்க இவங்களை விட பக்குவான்மாக்கள். ஒவ்வொருத்தவங்க ஒரு பக்குவான்மாக்களா இருக்கிறாங்க இல்லையா? அப்ப எதுக்கும் கீழே உள்ளவங்க இதை விட கம்மியான பக்குவத்துல இருப்பாங்க. அராக தத்துவத்துல இருக்கக்கூடிய பிரளயகால ஆன்மாக்கள்ல யாரு தலைவரா இருப்பார்? ஸ்ரீகண்ட ருத்ரர். அவர்கிட்ட பொறுப்பப்படுத்தாது, உங்களுக்கு நீ பாத்துக்கப்பான்றார். அவர் என்ன பண்ணாரு? கலையில இருந்து மூலப்பொருளை திரட்டி கொடுக்குறாரு. எதற்காக? கீழே உள்ள தத்துவங்களை இவரு கீழே உள்ள மூலத்தை செயல்படுத்துறதுக்காக, தத்துவங்களை உண்டு பண்ணுறதுக்காக கலையில இருந்து மூலப்பொருள் எடுத்திருக்காரு. மூலப்பிரகிருதின்னு எடுத்திருக்காரு. மூலப்பிரகிருதி விளக்கம் பார்த்தீங்களா? இதோட நம்ம இந்த அமர்வு நிறைய புரியும். இந்த ஆன்ம தத்துவம்லாம் நம்ம கை காலெல்லாம் எப்படி உண்டாகுதுங்கிறத சாப்பிட்டு வந்து பார்க்கணும். சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு புரியுதா? சொல்றது வரைக்கும் சீக்கிரமா சாப்பிட்டு 1 மணிக்கெல்லாம் விட்டா 2 மணிக்கெல்லாம் வந்துருங்க. சீக்கிரம் வந்தீங்கன்னா முடிச்சுட்டு நான் கொஞ்சம் வெளில போக வேண்டியதால இருக்கு.
ம்